Let us all stand to honor the reading of God's word. தேவனுடைய வார்த்தை கனப்படுத்தும்படி நாம் யாவரும் எழுந்து நிற்போம். First of all, let us all turn to the book of Exodus, chapter number 14, and read verse number 14. யாத்ராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14ஆம் வசனம். Secondly, we'll go to the book of Daniel, chapter number 10, and read verse number 21. அதன் பின்பாக தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 21ஆம் வசனம். Then finally, we'll go to the passage of scripture in the book of Ephesians, chapter number 6. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் beginning from verse number 10 to verse number 13. 10 இருந்து 13 வரை. The book of Exodus, chapter number 14 and verse number 14, it says, and it reads like this: The Lord shall fight for you, and he shall hold your peace. யாத்ராமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். Secondly, to the book of Daniel, chapter number 10 and verse 21, it says, But I will shew thee that which is noted in the scripture of truth, and there is none that holdeth with me in these things, but Michael your prince. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 21ஆம் வசனம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன், உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை. Ephesians chapter number 6, beginning from verse number 10 to verse number 13, it says, Finally, my brethren, be strong in the Lord and in the power of his might. Put on the whole armor of God, that ye may be able to stand against the wiles of the devil, for we wrestle not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in high places. Wherefore take unto you the whole armor of God, that ye may be able to withstand in the evil day, and having done all, to stand. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10 இருந்து 13 வரை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிகளை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Most gracious and loving heavenly Father, மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் the தகப்பனே, only exalted name of the Lord Jesus Christ, we come approaching thee to the throne of thine grace. உயர்த்தப்பட்ட ஒரே நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய கிருபையின் சிங்காசனத்தண்டை வந்து நாங்கள் நிற்கிறோம். Thank you, Heavenly Father, for giving us the opportunity to gather around your table this evening. இந்த மாலை வேளையிலே உம்முடைய மேஜையிலே வரும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல கிருபையின் வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Heavenly Father, for shedding your precious blood on the cross that has given us access to commune with you and to fellowship with you. தகப்பனே, சிலுவையிலே சிந்தின நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த இரத்தத்தின் மூலமாக உம்முடைய மேஜையிலே வர தகுதிப்படுத்தின தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, we acknowledge that you are the master of this table. ஆண்டவரே, நீரே இந்த மேஜையின் எஜமானன் என்று நாங்கள் அங்கீகரிக்கிறோம். Pray that you will take your position, take the living bread of your word and feed it to our hearts. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாகிய ஜீவாப்பத்தை எடுத்து எங்கள் இருதயத்துக்கு நேராக நீர் போஷிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். Or take in the portion that you have prepared for us. எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற எங்களுடைய பங்கிலே நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யும். May we be nourished, may we be strengthened, and may we be transformed in your mighty name. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் அவைகளாலே சத்துட்டப்பட்டு பலப்படுத்தப்பட்டு மறுரூபமடைய உதவி செய்யும். Lord, we have so many needs in our lives. எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான தேவைகள் எங்களுக்கு உண்டு தகப்பனே. And you know them better than we know
it. எங்களை காட்டிலும் நீர் அவைகளை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். Though there are many needs, you are greater than all of our needs. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீர் பெரியவராய் இருக்கிறீர். I pray that you will come down and do a mighty work in each and every one of our ஆண்டவரே, lives. நீரே வந்து இந்த வேளையிலே நீர் கிரியை செய்வனுமாய் ஜெபிக்கிறேன். We bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து May கொள்கிறேன். the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர்கள் மத்தியிலே தங்கி We இருக்கட்டும். declare that all the glory, honor, power and praise, it belongs to you and you alone. சகல துதி கன மகிமை மேன்மை எல்லாவற்றையும் உமக்கே For செலுத்துகிறேன். we ask all of these wonderful blessings in the precious name of the Lord இந்த Jesus எல்லா Christ. ஆசீர்வாதங்களையும் வெளியேற பெற்ற உம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Amen. Please be seated. தயவு செய்து உட்காரும். This evening time, இந்த நாளின் மாலை வேளையிலே I would like to speak to you another message that is connected to our series Fighting with the Unseen Forces. காணக்கூடாத சக்திகளோடு போராட்டம் என்கிற தொடர்போதனையிலே ஒரு தலைப்பின் கீழே பேச For இருக்கிறேன். the last few weeks in our series, we have been talking about the facts and the truth that we face in the battle of our lives. கடந்த சில வாரங்களாக நம்முடைய வாழ்க்கையின் காணக்கூடாத அந்த போராட்டங்களிலே உண்மைக்கும் சத்தியத்துக்கும் உள்ள போராட்டம் என்னது என்பதை குறித்து நாம் தியானித்து And we வருகிறோம். talked about how the truth of God is greater than the facts of our life. தேவனுடைய சத்தியமானது நம்முடைய வாழ்க்கையின் உண்மை நிஜத்தை காட்டிலும் எவ்வளவு மேலானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And today I would like to share a message that is connected to this series Fighting with the Unseen Forces. காணக்கூடாத அந்த சக்திகளோடு போராட்டம் என்கிற அந்த தலைப்புக்கு இணையாக இந்த நாளிலும் ஒரு செய்தியை பேச The விரும்புகிறேன். title of my message this evening is இந்த மாலை வேளையிலே இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் Silent Wrestling of a Believer. ஒரு விசுவாசியுடைய அமைதலான போராட்டம். The words silent and wrestling, அந்த அமைதல் அந்த போராட்டம் என்கிற அந்த இரண்டு வார்த்தைகள், when we say both of these words together, இந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்றாக நாம் இணைத்து சொல்லும்போது it looks like each one of the word is contradicting. அது ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றுக்கொண்டு அது இணையானதாக இல்லை. In English there is something called oxymoron. Oxymoron means there are two things said at the same time in the same place, but they are contradicting each other. அது ஆங்கிலத்திலே ஆக்சிமரான் என்று சொல்லப்படுவார்கள். அது ஒரே நேரத்திலே இரண்டு வார்த்தைகளும் சொல்லப்படும், ஆனால் அவை ஒன்றுக்கொண்டு இணையானதல்ல, So முரண்பாடானது. silent wrestling of a believer. ஒரு விசுவாசியினுடைய அமைதலான போராட்டம். How can there be silence when there is wrestling? எப்படி போராட்டத்திலே ஒரு அமைதலை நாம் இருக்க முடியும்? How can there be wrestling when there is silence? எப்படி போராட்டம் இருக்கிற இடத்திலே அமைதல் இருக்கும்? Because that's what exactly the scripture that we read says. நாம் வாசிக்க கேட்ட வசனம் அவ்விதமாக In the book of சொல்கிறது. Exodus chapter number 14 யாத்ராம புஸ்தகம் 14வது and verse number அதிகாரத்திலே 14, the scripture says, 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. the Lord shall fight for you, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், you shall hold your peace. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். Here the scripture says you remain silent. நீங்கள் அமைதலாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறது. It says you don't do anything, நீங்கள் எதையும் செய்ய போகிறதில்லை, you keep silence. நீங்கள் அமைதலாய் இருப்பீர்கள். The Lord will fight the battle for you. கர்த்தர் உங்களுக்காக உங்கள் போராட்டத்தை So போராடுவார். whose battle is the Lord fighting? யாருடைய போராட்டத்தை ஆண்டவர் It's not the போராடுகிறார்? Lord's battle, it's our battle that he is fighting. கர்த்தருடைய போராட்டம் அல்ல, நம்முடைய போராட்டத்தை அவர் Praise போராடுகிறார். the name of the living God. At the same time, அதே நேரத்தில் if we focus on the scripture that we read in the book of Ephesians, எபேசியர் நிருபத்திலே வாசிக்க கேட்ட வேத வசனத்திலே நம்முடைய in கவனத்தை verse number 10, Apostle Paul writes, be strong in the Lord 10ஆம் வசனத்திலே கர்த்தருடைய சத்துவத்திலும் and in the power of his might. அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று And சொல்லப்பட்டது. then verse number 11 says, put on the whole armor of God that ye may be able to stand against the wiles of the devil. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் See, கொள்ளுங்கள் we என்று need to சொல்லப்பட்டது. stand against the wiles of the devil. பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க நாம் நிற்க வேண்டும். Wiles of the devil means tricks of the devil. அந்த பிசாசின் தந்திரம் என்பது அவன் செய்கிற யுக்தி, அவனுடைய Cunning craftiness of the devil. அந்த பிசாசுனுடைய தந்திரமான And then in verse number 12 he goes on to write, அது தொடர்ந்து அந்த வேதவசனம் சொல்லிக்கொண்டே போகிறது. for we wrestle not against flesh and blood, நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் but போராடுகிறதில்லை. against principalities, against powers, against the rulers of darkness of this world, against spiritual wickedness in high places. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். போராட்டம், நமக்கு போராட்டம். Verse number 12 says, we have a wrestling.
நமக்கு போராட்டம் இருக்கிறது என்று But சொல்லப்பட்டிருக்கிறது. Exodus 14 says, ஆனால் யாத்ராகமம் 14வது அதிகாரத்திலே you shall hold your peace, the Lord will fight the battle for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா So இருப்பீர்கள். one part of the scripture says, வேதத்தின் ஒரு பகுதி என்ன சொல்கிறது? when there is a battle, you keep quiet. அங்கே ஒரு போராட்டம் இருக்கிறது, அதிலே நீ அமைதலா இருக்க You வேண்டும், be subject to silence. நீ அமைதலாய் இருக்கப்பட But வேண்டும். whereas when you read the other part of the scripture, அதே வேத பகுதியின் இன்னொரு பகுதி the சொல்கிறது, scripture says we wrestle against principalities and powers. நாம் அந்த துரைத்தனங்களோட அதிகாரங்களோடும் எதிர்த்து போராட வேண்டும். So that's why this is not an oxymoron. இது ஒரு ஒன்றுக்கொன்று இணையான வார்த்தைகள் அல்ல. These are not two words that are contradicting with each other. ஒன்றுக்கொன்று முரண்பாடான வார்த்தைகள் அவைகள் When அல்ல. it comes to the spiritual battle, ஆவிக்குரிய போராட்டம் என்று வரும்போது, when it comes to the battle that we fight with the unseen forces of the enemy, இந்த எதிராளிகளுடைய காணக்கூடாத அந்த சக்திகளோடு நமக்கு போராட்டம் a இருக்கும்போது, believer of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை a விசுவாசிக்கிற son and a daughter of விசுவாசிகள் God, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார். he wrestles, but he wrestles in silence. அவர் போராடுகிறார், ஆனால் அமைதலாக போராடுகிறார். That's why the title of this message is the silent wrestling of a believer. அதனாலதான் செய்தியினுடைய தலைப்பு ஒரு விசுவாசியினுடைய அமைதலான போராட்டம். Praise the name of the living God. நாமத்துக்கே Verse number 12 in Ephesians 6 says, எபேசியர் 6:12 we don't fight against flesh and blood. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு This போராட்டம் is not a physical battle, இது ஒரு சரீர பிரகாரமான ஒரு but போராட்டம் it is a spiritual battle. ஒரு ஆவிக்குரிய And போராட்டம். in this spiritual battle, இந்த ஆவிக்குரிய he போராட்டத்திலே talks about four different things. 4 வித்தியாசப்பட்ட காரியங்களை Verse, சொல்கிறார். according to verse number 12, 12ஆம் the வசனத்தின்படி first one is principalities, முதலாவது துரைத்தனங்கள், the second one is powers, இரண்டாவது அதிகாரங்கள், the third one is rulers of the darkness of this world, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், and then the fourth one is spiritual wickedness in high places. வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள். You see, there are four different hierarchies in the spiritual demonic realm with which we need to fight against. நாம் போராட வேண்டிய 4 விதமான நிலைகள், பிசாசனுடைய காரியங்களை இங்கே பார்க்க முடிகிறது. You know, hierarchy means, அந்த வார்த்தையின் அர்த்தம் I will என்னவென்றால், give you a simple example to understand what is the different hierarchy. அந்த வித்தியாசப்பட்ட நிலை இன்னது என்பதை நான் எளிய You know, முறையில் for சொல்கிறேன். example, if you take a company, ஒரு தொழிற்சாலையை எடுத்துக்கொள்ளுங்கள். the topmost person in the hierarchy will be the managing director. அந்த தொழிற்சாலையுடைய உச்சபட்ச தலைமையாக இருக்கிறவர் மேனேஜரா And இருப்பார். below the managing director, அந்த மேனேஜிங் டைரக்டருக்கு கீழாக there will be many departmental directors or departmental managers. அநேக டிபார்ட்மெண்டல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. For example, if you take a manufacturing company, ஒரு உற்பத்தி செய்கிற ஒரு தொழிற்சாலையை there will be a எடுத்துக்கொண்டீர்களா, department that looks after the stocks. அந்த பொருட்கள் இருக்கப்படுகிற அந்த ஸ்டாக் There will be a அதுக்கு department that will look after the operations of the company. அந்த தொழிற்சாலை இயங்கக்கூடிய காரியத்தை பார்ப்பாங்க. Another department will look after the marketing of the company. அடுத்தது அந்த மார்க்கெட்டிங் இருக்கிற அந்த So டிபார்ட்மென்ட் one managing director, எனவே ஒரே ஒரு தலைமை but மேனேஜர் under that they have அவருக்கு கீழாக separate departments which has got separate managers. அநேக வித்தியாசப்பட்ட டிபார்ட்மென்ட்கள் உண்டு, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேனேஜர் And இருப்பார். then after that, அதற்கு பின்பாக in each and every department, அந்த ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்லயும் under the manager, அந்த மேனேஜருக்கு they கீழாக will have different team. வித்தியாசப்பட்ட கூட்டங்கள், And each and every team will have a team leader. அப்படி ஒவ்வொரு டீமா இருப்பாங்க, அதுக்கு ஒரு தலைவர் See, இருப்பார். this is the hierarchy of a company. இது ஒரு தொழிற்சாலையினுடைய அமைப்பு. In the same way, அதே போலவே even in the kingdom of darkness, அந்த அந்தகாரத்தின் ராஜ்யத்திலும் கூட in verse number 12 the scripture says 12ஆம் வசனத்திலே there are different hierarchies. வித்தியாசப்பட்ட நிலைகள் உண்டு. Principalities, துரைத்தனங்கள், then powers, அடுத்த அதிகாரங்கள், then the rulers of the darkness of this world, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார and the லோகாதிபதிகள், final one is spiritual wickedness in high places. இறுதியாக வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள். And with that the scripture says you fight. இவைகளோடு போராட்டம் உனக்கு உண்டு என்று Praise the வேதம் name of the living சொல்கிறது. God. There is a wrestling with all of these. இவைகள் எல்லாவற்றோடும் நமக்கு But போராட்டம் how உண்டு. do we wrestle it? எப்படி நாம் போராடுகிறது? Do we put our fist in the air and fight this battle?
நாம் நம்முடைய பலத்தை உபயோகப்படுத்தி அவர்களுக்கு எதிராக நாம் Or போராடுகிறோம். do we take some mechanical tools and fight this battle? இல்ல ஏதாவது ஆயுதங்களை பயன்படுத்தி நாம் Do we போராடுகிறோம். take axe and knife and sword and spears and hammer and fight? விதமாய் தாக்கக்கூடிய ஆயுதங்களாகிய ஈட்டி கோடாலி இப்படி இவைகளை வைத்து நாம் செய்கிறோம். How do we fight it? எப்படி நாம் The போராடுகிறோம்? scripture says we need to fight in silence. நாம் அமைதலாய் போராட வேண்டும் என்று Hold your peace, the Lord shall fight the battle for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். And then the scripture says, take unto you the whole armor of God, that ye may be able to withstand in the evil day, and having done all to stand. தீங்கு நாளிலே நீங்கள் அவளை எதிர்த்து நிற்கும் சகலத்தை செய்து முடித்த நாள் நிற்க திராணி உள்ளவள் மாடி நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து In verse number 10, 11 and 12, 10-11 there are three important words. மூன்று முக்கியமான வார்த்தைகள். Verse number 10 talks about strong. முதல்ல 10வது வசனம் வந்து பலத்தை பற்றி Verse சொல்கிறது. number 11 talks about stand. 11வது வசனம் நிற்பதை பற்றி சொல்கிறது. Verse number 12 talks about wrestle. 12வது வசனம் போராடுவதை பற்றி First you be strong, முதலாவது நீங்கள் பலப்பட வேண்டும். then you stand, அதன் பின்பாக நிற்க and வேண்டும். after you stand you wrestle. நின்ற பின்பு நீங்கள் போராட But வேண்டும். how do you wrestle? எப்படி நீங்கள் You போராடுகிறது? wrestle in silence. நீங்கள் அமைதலாய் போராட வேண்டும். When you are strong, you can be still silent. நீங்கள் பலமாய் இருந்தீர்களானால் நீங்கள் அமைதலாக When you இருப்பீர்கள். stand, you can still be silent. அமிதமாய் நீங்கள் நின்று கொள்ள திராணி உள்ளவர்களாய் இருந்தீர்களானால் நீங்கள் But அமைதலாய் when you இருப்பீர்கள். wrestle, ஆனால் போராடும் when போது you fight, நீங்கள் போராடும்போது how can you be silent? எப்படி அமைதலாய் இருக்கிறது? That's what this message is going to talk about. அதைத்தான் இந்த செய்தி சொல்ல Because the scripture says, ஏனென்றால் வேதவசனம் this is a சொல்கிறது spiritual fight, spiritual wrestling. இது ஆவிக்குரிய போராட்டம் என்று. Spiritual wrestling has to be done in silence. அந்த ஆவிக்குரிய போராட்டம் அமைதலாக தான் Yes, we be strong, நாம் பலமாய் இருக்கிறோம். spiritually strong. ஆவிக்குரிய பலம் We talk உள்ளவர்களாய் many இருக்கிறோம். messages about that. அநேக காரியங்களை குறித்து அது பேசி And then we need to stand in the battlefield. அந்த போராட்ட களத்திலே நாம் நிற்க திராணி You know, the Bible உள்ளவர்களாக says resist the devil. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் We என்று cannot வேதம் resist the devil by sitting in a chair. நாம் ஒரு நாற்காலியில உட்கார்ந்து கொண்டு பிசாசை Or we எதிர்க்க cannot முடியாது. resist the devil by, lying down on the bed. இல்ல படுக்கையில படுத்துக்கொண்டு பிசாசை எதிர்க்க We can முடியாது. resist the devil by standing in the standing posture. அந்த நிற்கிற நிலைமையிலே தான் நாம் பிசாசை எதிர்த்திருக்க So வேண்டும். stand in silence. எனவே அமைதலாய் நிற்பது Be என்பது strong in silence. அந்த பலத்தோடு அமைதலாய் At the நிற்பது. same time, அதே நேரத்தில் you hold your peace and wrestle in silence. நீங்கள் அமைதல் உள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் நீங்கள் And then the scripture says, the Lord shall fight the battle for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று So how வேதவசனம் can we சொல்கிறது. fight this fight in silence? எப்படி இந்த போராட்டத்தை நாம் I அமைதலாய் told you this fight is a fight of faith. நாம் இதை சொல்லும்போதே சொல்லியிருக்கிறேன், இது விசுவாச It is not a போராட்டம் fight என்று. with flesh and blood. இது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிற Praise the போராட்டம் name of the அல்ல. living God. நாமத்துக்கே It's fighting with the spiritual forces. இது ஆவிக்குரிய சக்திகளோடு போராட்டம். Praise the name of the living God. நாமத்துக்கே And those forces are divided into 4 different hierarchies. அந்த சக்திகள் எல்லாம் 4 வித நிலைகளிலே First the பிரிக்கப்பட்டிருக்கிறது. principalities, முதலாவது துரைத்தனங்கள், then the powers, இரண்டாவது then அதிகாரங்கள், the rulers of the darkness of this world, இந்த உலகத்து பிரபஞ்சத்தின் then அந்தகார the spiritual லோகாதிபதிகள், wickedness in high places. அது நான்காவதாக பொல்லாத ஆவிகளின் சேனைகள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. These 4 categories in the demonic realm இந்த பிசாசுடைய நிலையிலே இந்த 4 வித are நிலையும் the forces that we need to fight with in the life that we are living in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நாம் அதை எதிர்த்து போராட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். First we need to understand முதலாவது நாம் புரிந்து கொள்ள the வேண்டிய devil, காரியம், the பிசாசானவன் forces of the enemy, எதிராளியினுடைய and all of these hierarchies that we read about in verse number 12, 12வது வசனத்திலே வாசிக்க கேட்ட அந்த 4 நிலைகளில் they were not created as a demonic forces. அது வந்து ஒரு எதிராளியுடைய சக்தியாக அது உருவாக்கப்படுகிறது. Of course it is God who created the angels. அந்த தூதர்களை சிருஷ்டித்தவர் தேவன்தான். Devils, the angels were created சிருஷ்டிக்கப்பட்டார்கள் தூதர்கள். like we are created, நாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோமோ, like human beings are created, எப்படி மனுக்குலம் even the சிருஷ்டிக்கப்பட்டதோ, angels were also created. தேவனுடைய தூதர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். If we go to Colossians chapter number 1 கொலோசியர்கள் நிருபம் 1வது and அதிகாரம் read verse number 16, 16வது the வசனத்திலே scripture very clearly says, வேதவசனம் மிகவும் தெளிவாக for by சொல்கிறது, him were all things created. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. Praise the name of the living God. நாமத்துக்கே What are all those things? அந்த சகலமும் That which are
in heaven, பரலோகத்தில் உள்ளவைகள், that which are in earth, பூலோகத்தில் உள்ளவைகள், invisible, invisible, காணப்படுகிறவைகள், whether காணப்படாதவைகள், they be thrones, dominions, principalities, powers, all things were created by him and for him. சகல வஸ்துக்கள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் So சிருஷ்டிக்கப்பட்டது. all things எனவே சகலமும் in heaven, பரலோகத்திலே, in earth, பூலோகத்திலே, visible, காணப்படுகிறவைகள், invisible, காணப்படாதவைகள், thrones, சிங்காசனங்கள், dominions, கர்த்தத்துவங்கள், principalities, துரைத்தனங்கள், powers, அதிகாரங்கள், all things were created by him. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் And they were சிருஷ்டிக்கப்பட்டது. created for him. அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. Praise the name of the living என் God. நாமத்துக்கே So when மகிமை. God created the angels, தேவன் தூதர்களை சிருஷ்டித்த போது according to the scriptures, இந்த வேத வசனத்தின்படியாக it's a proof that even the angels were created by God. தேவனாலே தூதர்களும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்பதற்குரிய அத்தாட்சி Because இது. all things in heaven, ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற சகலமும் even the principalities and powers that we read in verse 12 of Ephesians 6, எபேசியர் 6:12 வாசிக்க கேட்ட துரைத்தனங்கள் அதிகாரங்களும் கூட they were created by God. தேவனாலே Praise the சிருஷ்டிக்கப்பட்டவைகள். name of the living God. So the angel of God, தேவனுடைய தூதர் they were created in hierarchies. அவர்கள் எல்லாம் தேவனாலே God சிருஷ்டிக்கப்பட்டார்கள். set that order. அவரும் அந்த ஒழுங்கின்படியாக When he சிருஷ்டித்தார். created the heavenly host, அந்த பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் the சிருஷ்டிக்கப்பட்டு angelic host, அந்த தூதர்கள் கூட்டத்தை they were சிருஷ்டித்தபோது also created in 4 different hierarchies. அவர்களும் 4 வித நிலையிலே அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். Praise the name of the living என் God. நாமத்துக்கே மகிமை. And now இப்பொழுது we need to know நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் how they become demonic. அவர்கள் எப்படி God பிசாசானார்கள். never created demonic angels. எந்த ஒரு பிசாசு தூதரையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை. The devil, பிசாசானவன் before he became the devil, அவன் பிசாசு ஆவதற்கு முன்பாக he was an angel of God. அவன் தேவனுடைய தூதனாய் இருந்தவன். Praise the name of the living என் God. நாமத்துக்கே மகிமை. His name is called Lucifer. அவனுடைய பெயர் லூசிஃபர் ஆகும். But he did not keep his position. ஆனால் அவன் தன்னுடைய ஸ்தானத்தை காத்துக்கொள்ளல. He did not keep his estate. அவனுடைய ஸ்தானத்தை அவன் He did not keep his status. அவன் தன்னுடைய அந்தஸ்தை அவன் You know, when காத்துக்கொள்ளல. God created them, God gave all of them different positions. தேவன் சிருஷ்டித்த போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைகளை He கொடுத்தார். gave them different estates. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு He gave them different powers. ஒவ்வொருவருக்கும் ஒரு For அதிகாரத்தை example, if you கொடுத்தார். take Gabriel, காபிரியேலை எடுத்துக்கொண்டீர்களா? he is one of the primary angels. அந்த 3 பிரதான தூதர்களிலே God ஒருவன். gave him a special power. அவனுக்கு ஒரு விசேஷித்த அதிகாரத்தை He was ஆண்டவர் given a கொடுத்தார். specific duty. அவனுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட வேலையை What was the கொடுத்தார். duty? அந்த கடமைதான் என்ன? He has to take the news. அவன் அந்த செய்திகளை கொண்டு He has to take செல்வதாகும். the good news அவன் நற்செய்திகளை கொண்டு from the செல்கிறவன். throne of God to the people that are in the earth. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து பூமியில் இருக்கிற Or ஜனங்களுக்கு அவன் கொண்டு if you போகிறவன். take Michael, இல்ல மிகாவேலை he is எடுத்துக்கொள்ளுங்க. a warrior. அவன் ஒரு போர் வீரன். Wherever there is a battle, எங்கே போராட்டம் he இருக்கிறதோ goes and appears there, அங்கே அந்த இடத்துல அவன் and தோன்றி he fights the battle on behalf of heaven. அந்த பரலோகத்து ராஜ்யத்தின் நிமித்தமாய் அவன் அந்த சார்பாக அவன் We read in the போராடுகிறான். scripture, அந்த வேதத்திலே வாசிக்கிறோம். when Moses' body was taken, மோசேயினுடைய சரீரம் எடுத்துக்கொள்ளப்பட்ட there was a போது dispute. The devil is coming and resisting அங்கே பிசாசானவன் வந்து எதிர்க்கிறான். about the body of Moses. மோசேயினுடைய சரீரத்தை குறித்து Michael comes in and he fights the battle. அந்த இடத்துல மிகாவேல் வந்து போராடுகிறான். Praise the name of the living என் God. நாமத்துக்கே Like மகிமை. this, each and every angel has been given a position. இப்படியாக கொடுக்கப்பட்ட அந்த சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு தூதர்களுக்கும் ஒரு They've வேலை been given a கொடுக்கப்பட்டது. responsibility. அவர்களுக்கு என்று ஒரு உத்தரவாதம் They've been given a இருந்தது. status. அவர்களுக்கு என்று ஒரு பொறுப்பு They've been இருந்தது. given powers to carry out their task. அவர்களுடைய காரியங்களை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் But வல்லமை Lucifer, கொடுக்கப்பட்டது. ஆனால் லூசிஃபரோ, when he turned against God, அவன் தேவனுக்கு விரோதமாய் when எழும்பின pride போது, came into him, அவனுக்குள்ளே பெருமை புகுந்த போது, when he thought he is equal with God, அவன் தேவனுக்கு சமமானவன் என்று when தன்னை he நினைத்துக் thought கொண்ட போது, he'll rise above the stars of God, அவன் தேவனுடைய வானத்துக்கு மேலாக நான் இருப்பேன் என்று he was சொன்னபோது, kicked out of heaven. வானத்திலிருந்து அவன் கீழே He could not தள்ளப்பட்டான். keep his position. அவன் தன்னுடைய ஸ்தானத்திலே நிலைநிற்க In முடியல. Jude chapter number 1 யூதா 1வது and in அதிகாரத்திலே verse number 6, the scripture says, 6ஆம் வசனம் இவ்விதமாய் the சொல்லுகிறது. angels which kept not their first estate
but left their own habitation, he hath reserved in everlasting chains under darkness unto the judgment of the great day. தங்களுடைய ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். Praise the name of the living God. Here the scripture says வேதவசனம் there were angels that could not keep their first estate. அவர்கள் தங்களுடைய ஆதிமேன்மையை அவர்கள் காத்துக்கொள்ளல அந்த தூதர்கள். Why? ஏன்? Because of pride. பெருமை Because of நிமித்தமாக. what Lucifer did. லூசிபர் செய்த And they காரியத்தை left their own habitation. அதனால அவர்கள் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட நேரிட்டது. Brother, Lucifer is only one angel, you may ask. நீங்க கேட்கலாம் லூசிபர் ஒரே தூதன் But தான். here the scripture says இங்க வேதவசனம் சொல்லுது the angels in plurality. அந்த தூதர்கள் என்று பன்மையிலே What does சொல்லப்பட்டிருக்கிறது. that mean? அப்படி என்றால் அர்த்தம் Each and என்ன? every primary angel, ஒவ்வொரு பிரதான தூதனும் they have their own host. அவர்களுக்கென்று ஒரு கூட்டம் இருந்தது. Gabriel is an angel, காபிரியேல் ஒரு பிரதான but he தூதன். has a host under him. அவனுக்கு கீழாக अनेक தூதர்கள் இருந்தார்கள். Michael is an angel, அதுபோல மிகாவேல் ஒரு பிரதான he has a தூதன். host under him. அவனுக்கு கீழாக अनेक Same தூதர்கள் way இருந்தார்கள். Lucifer was an angel, அதுபோல லூசிபரும் ஒரு but he had his own host under him. அவனுக்கு கீழாக தூதர்கள் So இருந்தார்கள். because Lucifer failed to keep his first estate, எனவே இந்த லூசிபர் ஆகிய அவன் தன் ஆதி மேன்மையை when காத்துக்கொள்ளாதனாலே he was kicked out of his own habitation, அவனுடைய வாசஸ்தலத்தை விட்டு அவன் தள்ளப்பட்ட not போது only he fell to this earth, அவன் மாத்திரம் இந்த பூமியிலே தள்ளப்படல, but all the host that were under Lucifer, அவனுக்கு கீழாக இருந்த அவனுடைய தூதர்களின் கூட்டமும் they தள்ளப்பட்டது. also fell to this earth. அவர்களும் இந்த பூமிக்குள்ளே So தள்ளப்பட்டார்கள். when Lucifer fell from heaven, எனவே லூசிபர் வானத்திலிருந்து அவன் when தள்ளப்பட்ட the போது divine angel become a demonic demon, அந்த ஒரு தெய்வீக தூதனாய் இருந்தவன் அவன் பிசாசின் தூதனாக he had மாறினான். his own principality, அவனுக்கென்று சுயமான அதிகாரம் he இருந்தது. had his own power, அவனுக்கென்று வல்லமை இருந்தது. he had his own rulers of the darkness of this world, அவன் இந்த உலகத்தினுடைய அந்தகார சக்திகளை அவன் he had கொண்டிருந்தான். his own spiritual wickedness in high அது places. மாத்திரமல்ல அவனுக்கென்று சுயமான வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் Praise the சேனைகளாய் name of the living இருந்தது. God. உம்முடைய நாமத்துக்கே So it's not just the angel இது வெறும் தூதர்கள் மாத்திரமல்ல that fell from heaven, வானத்திலிருந்து விழுந்தது. like Isaiah chapter number 14, ஏசாயா தீர்க்கதரிசனம் 14வது and verse number அதிகாரத்திலே 12, the scripture says, வேதவசனம் 12ஆம் வசனம் how விதமாய் art thou சொல்கிறது. fallen from heaven, O Lucifer, son of the morning? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, How art thou cut down to the ground, which did weaken the nations? நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. You know, God says, you have fallen from heaven, நீ வானத்திலிருந்து விழுந்தவன் என்று சொல்லுகிறார். fallen from earth down to the ground. வானத்திலிருந்து நீ விழுந்தவன், பூமியிலே விழுந்தவன். Why? What's the reason? ஏன் என்ன Verse காரணம்? number 13, the scripture says, 13ஆம் வசனம் for you have சொல்லுகிறது, said in your heart, நீ உன்னுடைய இருதயத்திலே சொல்லிக் I கொண்டாய், will ascend into heaven, நான் வானத்துக்கு ஏறுவேன், I will exalt my throne above the stars of God, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை I will உயர்த்துவேன், sit also upon the mount of the congregation in the sides of the north. ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். Verse number 14 says, 14ஆம் வசனம், I will ascend above the heights of the clouds, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் I will ஏறுவேன், be like the most high. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் Verse number 15 says, உன் இருதயத்தில் சொன்னாயே. because you thought like that, நீ அந்த 15ஆம் வசனம் நீ because சொன்னதுனால, you were exalting yourself above the position in which I have created you, நான் உன்னை சிருஷ்டித்த அந்த ஸ்தானத்திலிருந்து அந்த ஸ்தானத்துக்கு மேலாய் நீ உன்னை நினைத்துக் verse கொண்டதுனால, number 15 says, 15ஆம் வசனம் சொல்லுகிறது, thou shalt be brought down to hell, to the sides of the pit. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். You shall be brought down. நீ தள்ளுண்டு போகப்பட்டாய். Then what happened to the present time? இப்பொழுது நிகழ்காலத்திலே God says, in the future you shall be brought down to hell. அங்கே எதிர்காலத்துல சொல்லுகிறார் நீ தள்ளப்பட போகிறாய். But in the present, ஆனா நிகழ்காலத்திலே what happened? என்ன நடக்கிறது? He fell to this earth. அவன் இந்த பூமியிலே விழுந்து போனான். He fell to this ground. அவன் இந்த பூமிக்குள்ளே Hell விழுந்தான். is something that is beyond. It must go still deeper. அது இந்த பூமிக்கும் கீழாக போகக்கூடியதுதான் But when பாதாளம். God kicked him out of heaven, ஆனால் அவனை மேலே வானத்திலிருந்து கீழே He fell தேவன் to this தள்ளினபோது earth. அவன் இந்த பூமியிலே
பூமியிலே விழுந்தான். That's why when God created man and woman and put them in the garden, ஆனால் மனுஷனையும் மனுஷியும் சிருஷ்டித்த போது தேவன் அந்த தோட்டத்திலே வைத்த போது the serpent came. அங்கே சர்ப்பம் வந்தது. Where did he come? அது எங்கே இருந்து வந்தது? Because he was already here. அது ஏற்கனவே இந்த பூமியிலே இருந்தது. God kicked him from heaven. அவன் வானத்திலிருந்து அவனை கீழே தள்ளினார். Praise the name of the living God. Ezekiel chapter number 28, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் verse number 13 says, 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Thou hast been in Eden, the garden of God. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். Every precious stone was thy covering. எல்லா விலையேறப்பட்ட ரத்தினங்களாலே நீ உன்னை மூடிக்கொண்டிருந்தாய். The sardius, topaz and the diamond and the beryl, the onyx, the jasper, the sapphire, the emerald, the carbuncle and gold. பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், அரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. Look at his covering. All these were his coverings. இதெல்லாம் அவனை மூடிக்கொண்டிருந்த ஒரு காரியம். And then the scripture says, the workmanship of thy tabrets and of thy pipes was prepared in thee in the day thou was created. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. ஹலோ, இந்த தூதன் ஆண்டவர் எதோட படைச்சிருக்காரு? Tabrets, pipes was prepared in thee from the day that thou was created. சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டது. இந்த மேள வாத்தியம் நாதசுரம் இதெல்லாம் எதை குறிக்குது? அது ஒரு இசைக்கருவி. This is a musical instrument. அது ஒரு இசைக்கருவிகள். You know, tabrets is a musical instrument. மேளவாத்தியம் ஒரு இசைக்கருவி. Pipes is a musical instrument. நாகசுரம் ஒரு இசைக்கருவி. So this angel, when he was created, இந்த தூதனானவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் he was in charge of the musical department. அந்த இசை நிகழ்ச்சிகளுக்கு அவன் பொறுப்பாக இருந்தான். Praise the name of the living God. If there was a choir in heaven, he was the leader of it. அங்கே வானத்துல ஒரு கொயர் இருக்குதுன்னா அதுக்கு அவன் If there was an orchestra in heaven, he was the master of that orchestra. பரலோகத்திலே ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருந்ததா இவன் தான் அதுக்கு எஜமானனாய். That's why if you see today, ஆனால் இந்த நாள்ல பாருங்க, the devil is using music to deceive a lot of people. அநேகரை வஞ்சிக்கும்படியாய் அவன் பயன்படுத்துகிற ஒரே ஆயுதம் இசை மாத்திரமே. A lot of the portion of the music industry in this world is in the hands of the enemy. இந்த அதிகபட்சமான இசையுடைய காரியங்கள் எல்லாமே பிசாசுனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. That's a fact. அதுதான் உண்மை. There are many singing superstars in this world. இந்த உலகத்திலே அதிக பாடக்கூடிய திறமை பெற்றவர்கள், Very famous singers. ரொம்ப பிரபல்யமான பாடகர்கள். I am not talking about in our state or in our country. I am talking about international singers. நான் நம்முடைய தேசத்தை நம்முடைய நகரத்தை மட்டும் சொல்லல, அகில உலகத்திலும் If they would release a song today, within minutes they can sell it in millions and millions of அவர்கள் பாடி records. ஒரு பாட்டை பாடி அவர்கள் வெளியிட்டார்களானால் அநேக கோடிக்கணக்கில் அதனுடைய பிரதிகள் Sales in millions within seconds. அது ஒரு நொடி பொழுதிலே அவ்வளவாய் வியாபாரமாய் But if you போகிறது. go and dig the history of those musicians, ஆனா அவர்களுடைய காரியங்களை போய் விசாரித்து கேட்டீர்களானால் they all would have started singing in a church. அவர்கள் எல்லாம் சபையிலே பாட ஆரம்பித்திருப்பார்கள். Or they all would have started, playing this musical instrument in a church. இல்ல சபையிலே இருக்கிற இசைக்கருவிகளை அவர்கள் வாசிக்க ஆரம்பித்து பயிற்றுவிக்க. Many big people, big shots. பெரிய பெரிய பாடகர்கள். If you don't believe me, go and search in the Google. நீங்க கூகுள்ல போய் தேடி Some of the big stars that are in this world. இந்த உலகத்திலே மிகவும் பிரபல்யமாய் சொல்லப்படுகிறவர்கள். I'm talking about worldwide, well known worldwide. சகல உலகத்தாராலும் நன்கு அறியப்பட்ட பாடகர்கள். I have heard about a lady singer. ஒரு பெண் பாடகியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். She is famous all over the world. அவர் அகில உலகம் எங்கும் அவர் பிரபல்யமானவர். But she is a pastor's daughter. ஆனா அவர் வந்து போதகருடைய மகள். She started singing at a church. அவர் சபையில தான் பாட ஆரம்பித்தார். And the first album she released was a purely Christian gospel album. அவ முதல் பாடி வெளியிட்ட அந்த ஆல்பமானது சபையிலே வெளியிடப்பட்ட ஒன்று. It is still in the internet. அது இன்னும் அந்த இன்டர்நெட்ல இருக்குது. But today ஆனால் இந்த நாளிலோ she is singing about the devil. அந்த பிசாசுக்கான பாடல்களை பாடுகிறார். If you hear about all the concepts of her singing, அவள் பாடுகிற அந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க போய் பாருங்க. The words that she sings,
அவள் அவர் They உபயோகப்படுத்துகிற are all வார்த்தைகள் எல்லாம் inspired of the devil. அது பிசாசினாலே ஏவப்படுகிற And ஒன்றாய் she is இருக்கிறது. popular all over the world. ஆனா உலகத்துல அவ எல்லாராலும் பிரசித்தி பெற்று She எல்லாராலும் is known by அறியப்பட்டவளாய் everyone in இருக்கிறார். this world. இந்த உலகத்துல எல்லாராலும் She is a அறியப்பட்டவளாய் இருக்கிறார். multi-millionaire having lots of money. அவளுக்கு அதிகப்படியான பணம் உண்டாகி இருக்கிறது. What's the problem here? ஆனா பிரச்சனை என்ன இங்க? It's God who gave the gift of singing to that girl. அந்த பாடக்கூடிய திறமையை தாளந்தை ஆண்டவர் தான் அவளுக்கு கொடுத்தார். She started it, right? அதை ஆரம்பித்தது She started in the church when she was a pastor's daughter. அவள் போதகருடைய மகள் என்கிற நிலையிலே அதை She played music in the church. அந்த சபையில் அவள் இசை But வாசித்தாள். today what is her condition? ஆனால் இன்றைய நிலை என்ன அவளுடைய She is நிலை? somewhere else. இவ எங்கோ The இருக்கிறாள். devil has taken her, பிசாசு அவளை எடுத்துக்கொண்டான். perverted அவளை her, மாறுபடுத்தினான். manipulated அவளை her, மாற்றினான். and she is now singing for the devil. இப்ப பிசாசுக்கான பாடல்களை அவன் Do you know the பாடிக்கொண்டிருக்கிறான். amazing thing about this is? இதுல ஒரு ஆச்சரியமான காரியம் It is என்னவென்றால் God who gave the gift to that girl. அந்த பிள்ளைக்கு பாடக்கூடிய திறமையை கொடுத்தவர் But when ஆண்டவர். she left the divine gift அந்த தெய்வீக தாளந்தை திறமையை அவள் விட்டுவிட்டு and she went to sing for the demons, அங்கே பிசாசுக்கு அவள் பாட did ஆரம்பித்தாள். God take away the gift? ஆண்டவர் அந்த திறமையை அவளிடந்து No, எடுத்தாரா? God did not take away the gift. தேவன் அதை She எடுக்கல. still has that gift. அவளுக்கு இன்னும் அந்த திறமை But தாளந்து instead of உண்டு. singing for God, தேவனுக்கு பாடுவதற்கு பதிலாக she is now singing for the world. இப்ப பிசாசுக்கு See, உலகத்துக்காக that's the same பாடிக்கொண்டிருக்கிறார். thing that happened. அதுதான் அந்த அதே When காரியம் தான் நடக்கிறது. Lucifer, லூசிபர் he was என்பவன் created as an angel of God, அவன் தேவனுடைய தூதனாய் in சிருஷ்டிக்கப்பட்டவன். charge of the music department. அந்த இசைக்குரிய பகுதிக்கு அவன் So when பொறுப்பாளி. God created him as an angel, அவன் தேவனாலே தூதனாக he சிருஷ்டிக்கப்பட்டவன். gave him principality, ஆண்டவர் அவனுக்கு அதிகாரத்தை he gave கொடுத்தார். him power, அவனுக்கு வல்லமையை he கொடுத்தார். gave everything. எல்லாவற்றையும் கொடுத்தார். But even though he was kicked out of heaven, அவரை வானத்திலிருந்து அவர் கீழே தள்ளின போதும் still he retains the power. அந்த வல்லமையை அதிகாரத்தை உடையவனாய் அவன் இருக்கிறான். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Though the devil is a fallen angel, பிசாசானவன் தள்ளப்பட்ட தூதனாய் he இருந்தாலும் did not entirely lose the power. ஆனால் அவன் அதிகாரம் முழுவதையும் இழந்து He போனவன் அல்ல. still has that power, இன்னும் அந்த அதிகாரம் அவனுக்கு உண்டு. but he is using that power in a perverted way. அந்த கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை மாறுபட்ட காரியங்களுக்கு அவன் He manipulates the power. அதை மாற்றி அவன் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. And then verse number 14 says in Ezekiel chapter number எசேக்கியேல் 28, 28:14 பார்க்கிறோம். thou art an anointed cherub that covereth, and I have said thee so. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. You know, Ezekiel 28 talks about how God created him. அவனை எப்படி ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி He எசேக்கியேல் did not create him as a demon. ஒரு பிசாசாக அவனை சிருஷ்டிக்கல. He was an angel of God. அவன் தேவனுடைய தூதனாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். Praise the name of the living God. நாமத்துக்கே With மகிமை. tabrets and pipes he was created. அந்த நாகசுரங்களோடும் அவன் He was an anointed cherub. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேரு. Thou wast upon the holy mountain of God. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். Thou hast walked up and down in the midst of the stones of fire. அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். Verse number 15 says, thou wast perfect in thy ways from the day that thou wast created till iniquity was found in thee. சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் God says you are perfectly created அவனை பூரணமாய் அவர் சிருஷ்டித்திருந்தார். till iniquity was found in you. அவரிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் மட்டும். Verse number 16 says, 16ஆம் வசனம், by the multitude of thy merchandise they have filled the midst of thee with violence, and thou hast sinned. நீ வியாபாரத்தின் மிகுதினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். Therefore I will cast thee as profane out of the mountain of God, and I will destroy the oak covering cherub from the midst of the stones of fire. ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். Verse number 17 says he was beautiful. அவள் அழகுள்ளவள் என்று சொல்லப்பட்டது. Thine heart was lifted up because of thy beauty. Thou hast corrupted thy wisdom. By reason of thy brightness I will cast thee to the ground. I will lay thee before kings that they may behold thee. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். Verse number 18 says, thou hast defiled thy sanctuaries by the multitude of thine iniquities, by the iniquity of thy traffic. Therefore will I bring forth a fire from the midst of thee, it shall devour thee, and I will bring thee
to ashes upon the earth in the sight of all them that behold thee. உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். That's the lake of fire the book of Revelation is talking about. அதுதான் அந்த அக்கினி கடல் என்று சொல்லி பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம். Why did God prepare the lake of fire? ஏன் அக்கினி கடலை அங்கே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார்? For whom did he prepare the lake of fire? அந்த கடல் ஆயத்தம் பண்ணப்பட்டது. It's not for human beings. அது மனுஷருக்காக அல்ல. It was prepared for the devil and his angels, the Bible says. அவனுடைய தூதர்களுக்குமாக ஆயத்தம் பண்ணப்பட்டார்கள். But sadly, ஆனால் வருத்தமான காரியம் even the humans that are going to follow the devil, அந்த மனுஷர்களும் கூட அந்த பிசாசை பின்பற்றி they are also going to end up there. அவர்களும் அங்கே முடிவடைய போகிறார்கள். But God did not prepare it for human beings. ஆனால் தேவன் அதை மனுக்குலத்துக்காக ஆயத்தம் பண்ணவில்லை. It was prepared for devils and his angels. அது பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்குமாக ஆயத்தம் பண்ணப்பட்டது. Verse number 19 says, all they that know thee among the people shall be astonished at thee. ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன்னிமித்தம் திகைப்பார்கள். Thou shalt be a terror and never shalt thou be anymore. மகா பயங்கரமாவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய். So with this all things and all scriptures that we read, நாம் வாசிக்க கேட்ட இந்த எல்லா வேத வசனங்களும், so he was created as an angel of God. அவன் தேவனுடைய தூதனாய் சிருஷ்டிக்கப்பட்டான். He was beautifully created. அவன் அழகாய் அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். With musical gift he was created. அவன் இசை தாளந்துகளோடு அவன் with all the precious stones he was created. அவன் விலையேறப்பட்ட கற்களை God gave him a position. தேவன் அவனுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார். God gave him great power. அவன் பெரிய ஒரு அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். But because of the iniquity, அவனுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக, because of pride, பெருமையின் நிமித்தமாக, because of arrogance, அவனுடைய மரட்டாட்டத்தின் நிமித்தமாக, they were punished and they had to give up their position. தூதர்களும் அவனுடைய தூதனும் அவனுடைய சேனைகளும் மொத்தமும் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். பதவி போயிருச்சு, ஆனா பவர் போகல. சில சொல்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பதவியே இல்லாம பவரை அனுபவிக்கிறான்பா. They'll say this fellow is enjoying power without holding any position. அவனுடைய ஸ்தானம் அவனுக்கு கொடுக்கப்படாமலே அவன் அதிகாரத்தோடு இருக்கிறான். He had a position, he was given a power. அவன் அதிகாரம் இருந்ததனால அவனுக்கு அந்த வல்லமையும் கொடுத்தார். But God kicked him out. ஆனால் தேவன் அவனை ஸ்தானத்தை விட்டு அவனை தள்ளினார். He lost his position. அவன் ஸ்தானத்தை இழந்தான். But he retained the power. ஆனால் அவனுக்கு அந்த அதிகாரம் மட்டும் இருந்தது. That is the reason. அந்த காரணத்தினாலே today we wrestle not against flesh and blood. நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிறவர்கள் அல்ல. But against principalities. அந்த துரைத்தனங்களோடும், against powers. against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in high places. These are the hierarchies with which we fight. And these hierarchies fight with God's people. And the scripture says, put on the whole armor of God. What do we read in the scripture? Verse number 13. Take unto you the whole armor of God, that ye may be able to withstand in the evil day, having done all to stand. We need to understand we are living in the evil day. Though we have been called out of darkness into the marvelous light, the world in which we are living, the days in which we are living, it's an evil day. It's a wicked day. Why? What's the reason? Not because of any human beings. It's because of the spiritual principalities. ஆவிக்குரிய துரைத்தனம், principalities, powers and rulers of darkness of this world, spiritual wickedness in high places. So we fight with these spirits that are in that spiritual realm. You know, like I told you before, the spiritual world, the unseen world, the invisible world, it is divided into two. What are those two? Number one is divine. Praise the name of the living God. Even the Bible says the God we serve
is a God of the Spirit. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஆவியின் தேவன். John 4:24 the scripture says God is a spirit. யோவான் 4:24 பார்க்கிறோம் தேவன் ஆவியாய் இருக்கிறார். So the first demonic side is, எனவே முதல் அந்த நிலையானது, the first spiritual side is, முதல் ஆவிக்குரிய நிலையானது, it's the divine, அது தெய்வீக நிலை, where God rules and reigns. தேவன் தாமே அங்கே ஆளுகிறவர், ஆட்சி செய்கிறவர். But the second spiritual world is, ஆனால் இரண்டாவது ஆவிக்குரிய நிலை, it's the demonic that fell from the divine. அது தெய்வீகத்திலிருந்து விழுந்து போன ஒரு பிசாசின். They also have powers. அதற்கும் அதிகாரம் உண்டு. Let me tell you, as we are sitting here, as we are standing here, நாம் இங்கே நிற்கிறோம், இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். we see different people sitting there. இங்கே வித்தியாசப்பட்டவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். Maybe 25, 30, 40 people are there. 25, 30 பேர் இருப்பார்கள். But at the same time, ஆனால் அதே நேரத்தில் there are several spirits that are invisible, that cannot be seen with our eyes. நம்முடைய கண்களினாலே காணக்கூடாத அநேகமான ஆவிகள் இங்கே இருக்கு. And those spirits, they influence our mind. அந்த ஆவிகள் எல்லாம் நம்முடைய சிந்தையை அது தாக்கத்துக்குள்ளாக்குகிறது. They influence our thoughts. நம்முடைய சிந்தையை அது தாக்குகிறதா They influence our imaginations. நம்முடைய கற்பனைகளை அது தாக்குகிறதா இருக்கிறது. Praise the name of the living God. Those are nothing but principalities, powers and rulers of darkness of this world and spiritual wickedness. அது வேறு ஒன்றுமில்லை, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வானமண்டலத்தில். That's why the greatest of all the battlefield is the battlefield of our minds. அந்த போராட்ட களத்திலே மிகவும் பிரசித்தமான ஒரு போராட்ட களம் என்றால் the Holy Spirit, the Spirit of God, தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், he bombards our mind with spiritual things, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை கொண்டு நம்முடைய சிந்தையை அவர் அந்த with godly things, தேவனுடைய காரியங்களை கொண்டு அவர் with holy things, பரிசுத்தமான காரியங்களை கொண்டு அவர் with righteous things, நீதியுள்ள காரியங்களை கொண்டு போராடுகிறார், perfect things, பூரணமான காரியங்களை கொண்டு அவர் with the things of the word of God. தேவனுடைய வார்த்தை என்கிற காரியத்தை கொண்டு But at the same time, அதே நேரத்திலே the forces from the demonic realm, அந்த பிசாசின் அந்த மண்டலத்திலிருந்து they bombard our minds அது நம்முடைய சிந்தையை தாக்குகிறது, with evil thoughts, அந்த தீமையான எண்ணங்கள், with perverted thoughts, மாறுபட்ட எண்ணங்கள், with things that are against what the Lord says. தேவன் சொல்லுகிறதுக்கு விரோதமான காரியங்கள். That's why it's the battle of our mind. அதுதான் நம்முடைய சிந்தையிலே ஏற்படுகிற போராட்டம். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. And the scripture says, வேதவசனம் சொல்லுகிறது, we need to fight this battle in silence. நம்ம அமைதலாய் இருந்து போராட வேண்டும். Not even moving our little finger. நம்முடைய சிறு விரலை கூட நாம் அசைக்க கூடாது. The scripture says, வேதவசனம் சொல்லுகிறது, we need to be strong, நாம் பலமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், we need to stand, அது மாத்திரமல்ல நிற்க வேண்டும், and we need to wrestle. அதன் பின்பாக போராட வேண்டும். We need to be strong in silence. நாம் அந்த அமைதலோடு பலமுள்ளவர்களாய் We இருக்க need to வேண்டும். stand in silence. அதுபோல அமைதலாய் நாம் நிற்க வேண்டும். We need to wrestle in silence. அமைதலாக நாம் போராட வேண்டும். Praise the name of the living God. Now these are demonic forces. இவைகள் எல்லாம் அந்த பிசாசினுடைய And these are not an ordinary demonic forces. இது வந்து வெறும் சாதாரண ஒரு பிசாசின் காரியம். These are terrible demonic forces. மிகவும் பயங்கரமான போராட்டமான காரியம். Let us go to the book of Daniel. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் And read from Daniel chapter number 10. 10வது அதிகாரத்திலிருந்து வாசிப்போம். Now in this chapter, இந்த அதிகாரத்திலே we see a battle that is happening in a spiritual realm. இது ஆவிக்குரிய ஒரு மண்டலத்தில் நடைபெறுகிற ஒரு போராட்டமாய் இருக்கிறது. In the book of Judges we talked about a battle that happened on this earth. அந்த நியாயாதிபதி புத்தகத்திலே வாசிக்க கேட்டது இந்த பூமியிலே நடந்த ஒரு In Joshua we read about a battle that happened on this earth. அதுபோல யோசுவா நடத்தின போராட்டமும் இந்த பூமியிலே நடந்தது. These are all battle with flesh and blood. இவைகள் எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் செய்யப்பட்ட போராட்டம். But God was supernaturally helping his people to win those battles. ஆனால் தேவன் தாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த பலத்தை கொண்டு அவர்கள் எல்லாம் ஜெயிக்க Now in Daniel chapter number 10, அங்கே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் we are talking about a spiritual battle. அங்கே ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தை பார்க்க முடிகிறது. It is purely happening in the spiritual realm. அது சுத்தமாக ஆவிக்குரிய மண்டலத்தில் நடைபெறுகிற ஒன்று. There was not a connection with any battle that was going on the earth. இந்த பூமிக்கு நடக்கிற போராட்டத்துக்கும் அதுக்கும் எந்த ஒரு இணைப்பும் இல்லை, சம்பந்தம் இல்லை. The demonic force, அந்த பிசாசின் அந்த சக்தி, the divine force, அந்த தெய்வீக சக்தியானது in the spirit realm, அந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே they are having a war. அங்கே போராட்டம் நடக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை.
But whatever happens in the spiritual realm is able to manifest in the natural realm. அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல என்னெல்லாம் நடக்குதோ அது இயற்கை மண்டலத்திலும் வெளிப்படும். Now this happened during the time of Daniel. இது தானியேலுடைய காலத்திலே நடைபெற்ற ஒரு காரியம். Let's go to the book of Daniel and turn to chapter number 10. பத்தாவது அதிகாரம், தானியேல் 10வது அதிகாரம். It says, in the 3rd year of Cyrus king of Persia, a thing was revealed unto Daniel, whose name was called Belteshazzar, and the thing was true, but the time appointed was long, and he understood the thing and had understanding of the vision. பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்சாத்சார் என்ற பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. Now Daniel was a man of God. தானியேல் ஒரு தேவனுடைய மனுஷன். He belonged to the covenant people. அவன் அந்த உடன்படிக்கையின் ஜனத்துக்கு He சொந்தமானவன். belonged to the children of Israel. இஸ்ரவேல் புத்திரருக்கு சொந்தமானவன். He was a God's chosen man. அவன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய மனுஷன். He was a man that was in covenant with God. அவன் தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு தேவனுடைய மனுஷன். But at the same time he was a prophet in his day and time. அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தான். But the situation is, ஆனால் இங்கே சூழ்நிலை என்னவென்றால், he and the children of Israel, அவனும் இஸ்ரவேல் புத்திரரும், they were under the Babylonian captivity. அவர்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தார்கள். And here in this scripture, இந்த வேத வசனத்திலே, they were under the king of Persia. அந்த பெர்ஷியா ராஜாவிற்கு கீழாக அவர்கள் காணப்பட்டார்கள். After the Babylonian kingdom, அந்த பாபிலோனியர் அரசாங்கத்துக்கு பின்பாக they were under the captivity of the Persians. அந்த பெர்ஷியாவுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக அவர் பார்க்கப்பட்டார்கள். Who is the king? அதுக்கு ராஜா யார்? Cyrus is the name of the king. ராஜா என்கிற கோரேஸ் என்கிறவர் அவருடைய பெயர். And he was the king of Persia. அவன்தான் அந்த பெர்ஷியா ராஜாங்கத்துக்கு ராஜா. In the 3rd year of his rule, அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே Daniel, who was under his regime, அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழாய் இருந்த தானியேல் had a revelation from God. அவன் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டானது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Verse number 2. 2ஆம் வசனம். Here the prophet Daniel says, இங்கே தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், in those days I, Daniel, was mourning 3 full weeks. அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். Why was he mourning? எதுக்காக அவர் துக்கம்? Verse number 3 says, 3ஆம் வசனம், I ate no pleasant bread, வாசித்து முடிச்சு. neither came flesh nor wine in my mouth, neither did I anoint myself at all till 3 whole weeks were fulfilled. அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. Prophet Daniel says, I was mourning. நான் துக்கம் பட்டுட்டு இருந்தேன். Ate no pleasant bread, நான் நல்ல ருசிகரமான சாப்பாடு drank சாப்பிடல. no wine, I did not anoint myself. நான் திராட்சரசம் நான் குடிக்கல. I remained like that for 3 weeks. நான் 3 வாரம் அப்படியாக இருந்தேன். 21 days. 21 நாட்கள். 21 days the prophet of God was seeking God. தேவனுடைய தீர்க்கதரிசியானவன் 21 நாட்களாக தேவனை Why was he mourning? எதற்காக அவன் துக்கப்பட்டு கொண்டிருந்தான்? Why was he fasting? எதற்காக அவன் உபவாசித்துக் Why கொண்டிருந்தான்? he did not anoint himself? அவன் தன்னை அபிஷேகித்துக் கொள்ளவில்லை. Not for half a day, one day or few days, but for 3 whole weeks. 2 நாள், 1 நாள், 3 நாள் அல்ல, 21 நாட்கள். How many days are 3 whole weeks? அந்த 3 வாரங்கள் எத்தனை நாட்கள்? 3 whole weeks is nothing but 21 days. அந்த 3 வாரங்கள் 21 நாட்கள் ஆகும். Praise the name of the living God. Why was he doing this? எதுக்காக அவன் இதை செய்தான்? Because Daniel knew he is under a captivity. ஏனென்றால் அவன் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறான் என்பதை அவன் அறிந்தான். So when you are in a captivity, you are in trouble. எனவே அந்த போராட்ட களத்துல இருக்கிறப்ப ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருப்பது ஒரு பிரச்சனை. People who are chosen by God, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட who have been given great promise, ஒரு பெரிய வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள், who have been who are in covenant with God, தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள், they are not free, they are in a captivity. அவர்கள் விடுதலையாக அல்ல, அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக they have a promise on one side, but they are experiencing another. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த
கொடுத்த வாக்குத்தத்தம் அவர்கள் ஆனால் காணப்படுவதோ Why இன்னொரு the நிலை people of அடைந்தனர். promise were suffering? ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் கஷ்டப்பட்டு It's கொண்டிருக்கிறார்கள்? because of their fault. அது அவர்களுடைய தப்பு. It's because of their mistake. அவர்களுடைய தவறுகளினால். Babylonian captivity is a kind of captivity where nobody came and captured them. அந்த பாபிலோனிய அடிமைத்தனம் என்பது யாரும் வந்து அவர்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக்குனது கிடையாது. Babylonian captivity is a captivity where they went and willingly surrendered to இவர்களே captivity. தாங்களே மனப்பூர்வமாய் போய் தங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி கொண்டதுதான் பாபிலோனிய So அடிமைத்தனம். at that time, அந்த நேரத்துல Daniel was God's man. தானியேல் தேவனுடைய If மனுஷன். you read the previous chapter, he was pleading for the people. அவன் இந்த முந்தின அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்காக அவன் He வேண்டுதல் was செய்கிறான். interceding for the people. ஜனங்களுக்காக அவன் மத்தியஸ்தம் And பேசுகிறான். he desperately wanted to know why God allowed all these things. ஆண்டவர் ஏன் இவைகள் எல்லாம் அனுமதித்தார் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் He நெருக்கப்பட்டு was seeking கேட்டுக்கொண்டிருக்கிறான். God. தேவனை அவன் He was தேடிக்கொண்டிருக்கிறான். seeking God with a sincere heart. தேவன் உத்தம இருதயத்தோடு அவன் He தேவனை wanted to know what தேடிக்கொண்டிருக்கிறான். will happen to him. என்ன நடக்கும் என்பதை அவன் அறிய He மனதுள்ளவனாய் wanted to know what செய்கிறான். will happen to the people. ஜனங்களுக்கு என்ன நேரிடும் என்பதை அவன் அறிய He மனதுள்ளவனாய் wanted to இருந்தான். understand what the Lord is saying. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள அவன் He didn't முயற்சி want to செய்தான். misunderstand. He wants to correctly understand what the Lord அவன் is saying. சரியான விதத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை புரிந்து கொள்ள அவன் அங்கே முயற்சி For எடுத்தான். that, he with a sincere heart was seeking God. அதற்காக அவன் உத்தம இருதயத்தோடு அவன் தேவனை He தேடிக்கொண்டிருந்தான். ate no pleasant bread, அவன் நல்ல ருசிகரமான அப்பம் didn't drink சாப்பிடல. wine or anoint himself, அவன் அப்பமும் இறைச்சியும் புசிக்கல. was mourning for 3 full weeks, 21 days. 3 வாரங்கள் 21 நாட்களும் அவன் துக்கித்துக் கொண்டிருக்கிறான். Praise the name of the living God. நாமத்துக்கு Verse number 4 says, நான்காம் வசனம் and in the சொல்கிறது, 4 and the 20th day of the first month, as I was by the side of the great river which is Hiddekel, முதலாம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து. verse number 5 says, 5ஆம் வசனம் I சொல்கிறது, lifted up mine eyes and looked, and behold, a certain man clothed in linen, whose loins were girded with fine gold of Uphaz. என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சையை கட்டிக்கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். Verse number 6 says, 6ஆம் வசனம், this is happening after 21 days. 21 நாள் உபவாசத்துக்கு After பின்பாக 21 days of fasting and mourning, eating no pleasant bread, drinking no wine, and not anointing himself. 21 நாள் ருசிகரமான அப்பம் சாப்பிடாம இறைச்சி திராட்சரசம் குடிக்காம பரிமள தைலம் பூசிக்கொள்ளாமல் துக்கப்பட்டு கொண்டு இருந்த பின்பு நடந்த ஒரு After those 21 days, in verse number 5, he lifts up his eyes and sees a certain man clothed in linen. 5வது வசனத்தில் பார்க்கிறோம், அவன் தன் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். Verse number 6 says, his body was like a beryl, and his face as the appearance of lightning, and his eyes as lamps of fire, and his arms and his feet like in the color to polished brass, and the voice of his words were like the voice of the அவருடைய multitude. சரீரம் படிக பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் So prophet இருந்தது. Daniel sees a supernatural vision. எனவே தானியேல் அங்கே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தரிசனத்தை அவன் கண்டு After கொண்டான். 21 days 21 நாட்களுக்கு of பின்பாக seeking the Lord with a sincere heart. உத்தம இருதயத்தோடு தேவனை தேடின Verse பின்பு number 7, the scripture says, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, I, Daniel, alone saw the vision. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். For the men that were with me saw not the vision, but a great quaking fell upon them, so that they fled and hid themselves. என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை, அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்துக் Only கொண்டார்கள். Daniel was seeing the vision. தானியேல் மாத்திரம் தரிசனத்தை Only கண்டான். he could see the man. அவர் மாத்திரமே அந்த மனுஷனை He கண்டான். could see the great appearance of the அந்த man. மனுஷனுடைய மிக பெரிதான தோற்றத்தை வெளிப்படுத்தலை But the கண்டான். people that are with him, the other men, அவனோடு இருந்த ஜனங்கள் they saw a great quaking and they went and hid themselves. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளிந்து So கொண்டார்கள். Daniel alone saw the great vision. எனவே தானியேல் மாத்திரமே அந்த பெரிய தரிசனத்தை கண்டான். And he says, there remained no strength in me. அவனுக்குள்ளே பலமில்லாமல் For போயிற்று. my comeliness was turned in me into corruption, and I retained no strength. அவன் தனித்து விடப்பட்ட அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி
வாடி போயிட்டு திடனற்று போனேன். Just by seeing that great sight, he was weak. He became weak. அந்த பெரிய தரிசனத்தை கண்ட நிமிஷத்திலே அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனத்துக்குள்ளானான். Already 21 days fasting. ஏற்கனவே 21 நாள் So சாப்பிடல. after that he is seeing a supernatural vision. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தரிசனத்தை அவன் கண்ட There is பின்பு not even strength in him to see that great appearance. அந்த பெரிதான அந்த தரிசனத்தை காணக்கூடிய பலம் கூட அவனிடத்தில் Verse number 9 he says, yet I heard the voice of his words. அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் So கேட்டேன். that man was talking to him. அந்த அவருடைய அவரோடு கூட பேசுகிற And அந்த then he சத்தம். says, when I heard the voice of his words, அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் I கேட்கும்போது was in a deep sleep on my face and my face towards the நான் ground. முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே He முகம் fainted குப்புற down விழுந்து and he கிடந்தேன். put his face in the ground. அவன் மயங்கினவனாய் தரையிலே விழுந்து முகம் Verse number குப்புற 10 விழுந்தான். says, 10ஆம் வசனம் சொல்லுகிறது, and when he was in the ground, a hand touched him அவன் தரையிலே கிடந்தபோது ஒரு கை அவனை தொட்டது. and set him upon his knees and upon the palms of his hands. என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை And தூக்கி that வைத்தது. man said, அந்த மனுஷன் சொல்லுகிறான், in verse number 11, 11ஆம் வசனம், Oh Daniel, a man greatly beloved, understand the words that I speak unto thee, and stand upright. For unto thee am I now sent. And when he had spoken this word unto me, I stood trembling. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாய் இருந்து காலூன்றி நில் என்றார். Who is that man? அந்த மனுஷன் யார்? That man is nothing but the angel of God. அது வேறு யாரும் இல்லை, தேவனுடைய தூதனானவன். That man is nothing but Gabriel that was sent from the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அனுப்பப்பட்ட காபிரியேல் என்னும் தூதனானவன். Because whenever a message comes from heaven to the people of God, எப்பொழுதெல்லாம் பரலோகத்திலிருந்து தேவன் அந்த செய்தி ஜனங்களை நோக்கி வருகிறதோ, Gabriel was the chosen angel to carry that message to அந்த God's people on this செய்திகளை earth. சுமந்து கொண்டு வருகிறதுக்கென்று தெரிந்தெடுக்கொள்ளப்பட்டவன் காபிரியேல் தூதனாவான். Praise the name of the living God. And then in verse number 12 he continues to say, தொடர்ந்து 12ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, then he said unto me, அவன் என்னை நோக்கி சொன்னது, fear not Daniel, தானியேலே பயப்படாதே, for from the first day that thou didst set thine heart to understand and to chasten thyself before thy God, thy words were heard, and I am come for thy words. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. So all these 21 days 21 நாட்கள் Daniel was able to sit in the presence of God, தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்தவனாய் இருந்தான் தானியேல். not eating anything, எதையும் சாப்பிடல, not drinking anything, எதையும் குடிக்கல, not even anointing himself. தன்னைத்தானே தைலம் He பூசிக்கொள்ளல. was mourning and seeking the face of God. அவன் துக்கத்தோடு தேவனுடைய முகத்தை தேடினான். He was so sincere. அதிலே அவன் உத்தமம் உள்ளவனாய் A இருந்தான். man who was under a captivity, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்த ஒரு a மனுஷன், man who was in a battle of his life, தன்னுடைய வாழ்க்கையிலே போராட்டத்திலே இருக்கிற ஒரு under மனுஷன், the captivity along with his people. இந்த ஜனங்களோடு கூட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிற ஒருவன். He knew who he was. அவன் எப்படிப்பட்டவன் என்று அவனுக்கு He knew what promise that God had given him. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னது என்பதும் அவனுக்கு He நன்றாக knew தெரியும். what captivity they were in. இப்பொழுது எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் And என்பது he அவனுக்கு had many தெரியும். questions in his mind. அவனுடைய சிந்தையில் அநேக கேள்விகள் அதை And he was seeking the face of God. அவன் தேவனுடைய முகத்தை Lord, தேடினான். why this trouble? ஆண்டவரே, ஏன் இந்த கஷ்டம்? We who have a covenant with you, நான் உம்மோடு கூட உடன்படிக்கை செய்தவர்கள் தானே. Lord, we who have great promises from you, உங்களிடத்திலிருந்து எங்களுக்கு அநேக விதமான வாக்குத்தத்தங்கள் why are we in உண்டாயிருக்கிறது. this captivity? ஏன் இந்த அடிமைத்தனம் Why are we எங்களுக்கு? experiencing this trouble? இந்த கஷ்டத்தை ஏன் நாங்கள் அனுபவித்துக் What's கொண்டிருக்கிறோம்? wrong with us? எங்களிடத்துல என்ன தவறு? Please show me what's wrong. என்ன தவறு என்பதை எங்களுக்கு Help me காண்பியும். to understand. அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Help us to understand how we are going to go. எப்படி இதிலிருந்து நாங்கள் போவது என்பதை எங்களுக்கு ஒரு உதவி Please செய்யும். show us the future. இந்த எதிர்காலத்தை எங்களுக்கு He was காண்பியும். diligently, sincerely seeking the இப்படி face of ஜாக்கிரதை God. உள்ளவனாய் அவன் ஆண்டவர் சமூகத்திலே அவன் உறுதியோடு கூட தேடிக் He was கொண்டிருக்கிறான். not only sincere, அவன் அதில் உத்தமமாய் மாத்திரமில்லை, he had the right kind of desire. அவனுக்குள்ளே ஒரு சரியான வாஞ்ச உள்ளவனாய் That's இருந்தான். what verse number 12 reveals. அதைத்தான் 12வது வசனம் அங்கே வெளிப்படுத்துகிறது. Daniel, who was fighting the battle, போராட்டத்தை போராடுகிற தானியேல் number 1,
முதலாவது he silently fought. அவன் அமைதலாய் போராடி How did he silently fought? எப்படி அவன் அமைதலாய் போராடுகிறான்? With sincerity he was in silence. அவனுடைய அமைதலிலே ஒரு உத்தம உண்மை இருந்தது. When we are sincere, நாம் உண்மை உள்ளவர்களாய் உத்தமம் உள்ளவர்களாய் இருப்போமா? praise the name of the living God. நாமத்துக்கே I cannot know your sincerity completely. உங்களுடைய உத்தமத்தையும் உண்மையை எனக்கு தெரியாது. You cannot know my sincerity அதுபோல completely. என்னுடைய உத்தம உண்மையின் முழுவதும் But உங்களுக்கு there தெரியாது. is a God above ஆனால் நமக்கு மேலான ஒரு தேவன் இருக்கிறார். who can see the sincerity of each and every individual. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உண்மையும் உத்தமம் இன்னது என்பதை அவர் The அறிவார். sincerity of their hearts. அவருடைய இருதயத்தின் உண்மை நிலை. Daniel should be greatly sincere. அப்பொழுது தானியேல் அவன் ஒரு பெரியான ஒரு உத்தமம் உள்ளவனாய் That's why இருந்தான். for 21 days அதனால தான் 21 நாள் with mourning, அந்த துக்கத்தோடு கூட without eating and drinking, எதையும் சாப்பிடாமல் குடிக்காமல் seeking the face of God. தேவனுடைய முகத்தை அவன் And தேடினான். not only he was sincerely fighting the silent battle, அவன் அமைதலாக உத்தமத்தோடு இந்த போராட்டத்தை போராடினது he had the மாத்திரமல்ல, right kind of desire. அவனுக்குள்ளே ஒரு சரியான வாஞ்சை உடையவனாக What desire? இருந்தான். என்ன வாஞ்சை That's இருந்தது? what the man revealed in verse number 12. அதைத்தான் 12வது வசனத்திலே அந்த The மனுஷன் angel of God, Gabriel, revealed. தேவனுடைய தூதனானவன் அவனிடத்திலே வெளிப்படுத்தினான். What did he say? என்ன Fear சொல்லுகிறான்? not, Daniel, for from the first day thou didst set thine heart to understand, to chasten thyself before thy God. Thy words were heard, I am come for thy words. தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Thou didst set thine heart to understand. எனவே நாம் புரிந்து கொள்வதற்குரிய அந்த இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக Daniel had a desire to understand what is happening. என்ன நடக்க போகிறது என்பதை குறித்த புரிந்து கொள்ளுதலை தேவனுக்கு முன்பாக அவன் Because Daniel knew ஏனென்றால் தானியேலுக்கு தெரியும் he is not fighting with flesh and blood. அவன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடல. He cannot come out of that captivity by collecting people and taking the swords and spears and going to fighting with the அடிமைத்தனத்திலிருந்து people. வெளியே வந்து ஜனங்களை சேர்த்துக்கொண்டு ஈட்டியோடும் கத்தியோடும் கூட போய் போராடுகிறதாக. Daniel was seeking an understanding from God. தேவனிடத்திலிருந்து காரியங்களை புரிந்து கொள்வதற்காக அவன் அமைதலாய் அங்கே Lord, போராடினான். why these things are happening? ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் நடக்கிறது? Can you please tell me? Can you please help me to எனக்கு understand? இதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க, எனக்கு அறிந்து Can கொள்ள you உதவி please செய்யுங்க. help me to understand what are the visions that you showed me in the past? அந்த கடந்த காலத்திலே நீங்க அனுமதித்த அந்த காண்பித்த அந்த தரிசனம் என்னது என்பதை அறிந்து கொள்ள உதவி Can I செய்யுங்க. understand what is going to happen tomorrow? நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை நான் அறிந்து Lord, கொள்ள can you எனக்கு help உதவி me செய்யுங்க. understand what is going to happen in the future of your people? உங்களுடைய ஜனத்துக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது அதை குறித்த காரியத்தை எனக்கு சொல்லுங்க. The angel of God says, you have a good desire to அந்த understand. கர்த்தருடைய தூதன் அவனை பார்த்து சொன்னது, உனக்கு ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலை We வைத்திருக்கிறார். fight the silent battle. நீங்கள் ஒரு அமைதலாய் போராடும் போது We not only be sincere, நாம் உத்தமமாய் இருந்தால் மாத்திரம் but we போதாது, also have the right kind of desire நமக்கு ஒரு சரியான வாஞ்சை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். to understand. அது புரிந்து கொள்வதற்கு. Because we don't wrestle against flesh and blood. ஏனென்றால் நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடலாம். You know, we use our mind to logically analyze different things that are happening in our நம்முடைய lives. சிந்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை வைத்து இதுவோ அதுவோ என்று சொல்லி But we don't seek God for spiritual understanding. ஆனால் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் தேவனை தேட வேண்டும். That's why many times when we have battles, we fight with other people. அநேக நேரங்களிலே இந்த போராட்டங்கள் வரும்போது நாம் மற்றவர்களோடு கூட இதற்காக நாம் We fight with A, B and C. இப்படியாக மற்ற மனிதர்களோடு கூட நாம் He says, போராடுகிறோம். my neighbor did like this. என்னுடைய அயலத்தார் இப்படி செய்து My விட்டாங்க. relative did like this. என்னுடைய உறவுக்காரர் இப்படி செய்து விட்டார். You know, my school classmate, my college mate did like this. என்னுடைய பள்ளிக்கூட படிக்கிறவங்க அப்படி செஞ்சாங்க. My colleagues, 3 people are there. They are my enemies. என்னோடு கூட இருக்கிற 3 பேர் அவர்கள் எனக்கு எதிராளியாய் இருக்கிறார்கள். I accept the fact really you are facing trouble because of these individuals. இந்த தனிப்பட்ட தனித்துவத்தினாலே நீங்கள் வந்து பிரச்சனைகளை சந்திக்க கூடும், நான் அதை But ஒத்துக்கொள்கிறேன். there is a spirit that is working in them. ஆனா அவங்க மற்ற ஒரு ஆவி வந்து கிரியை செய்து Praise the name of the living God. If somebody is talking against you, உங்களுக்கு உங்களுக்கு விரோதமாய் ஒருவர் பேசுகிறார் it is not them that is talking. அவர் உங்களை குறித்து பேசல. It is the spirit that is making them to talk like ஒரு that. ஆவி அவரை அவ்விதமாய் பேச வைக்கிறது. If someone does something evil to you, ஒருவர் உங்களுக்கு ஒரு தீமையான காரியங்களை it செய்கிறார், is not they
as an individual out of that blue doing that evil to அந்த you. தனிப்பட்ட நபராய் அந்த ஒரு தீமையான காரியத்தை உங்களுக்கு அவர் It செய்கிறவர் is அல்ல. a spirit that is triggering them to do that evil to you. அவரை அவிதமான ஒரு தீமையான காரியத்தை உங்களுக்கு செய்யும்படி தூண்டுகிறது. If you have a problem, ஒரு பிரச்சனை உங்களுக்கு உண்டானால் we can point out to many people like this and this and this and these people are இந்த creating this பிரச்சனைக்கு problem. காரணம் இது இந்த நபர் என்று அநேகர் He is the problem for my sickness. என்னுடைய வியாதிக்கு பிரச்சனை இவர்தான். They are the problem for my financial problem. அவர்களால தான் என்னுடைய பொருளாதார They are பிரச்சனை. the reason for my family problem. என்னுடைய குடும்ப பிரச்சனைக்கு அவர்கள் தான் காரணம். He is the reason for the problem in my ministry. என்னுடைய ஊழியத்துல பிரச்சனைக்கு காரணம் அவன்தான். No, it's a spirit. இல்ல அப்படி இல்ல, அது ஒரு ஆவி. The spirit uses the people. இந்த ஆவி ஜனங்களை உபயோகப்படுத்துகிறது. Just like God uses his own people. எப்படி தேவன் தம்முடைய ஜனத்தை உபயோகப்படுத்துகிறாரோ, The devil also uses people. பிசாசும் ஜனங்களை உபயோகப்படுத்துவான். For that we need to have the right desire to understand. அதற்கு நாம் ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொள்ள ஒரு சரியான வாஞ்சையுடையவர்களாய் நாம் இருக்க Look at what the angel of God says. கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறது For from the first day that thou didst set your heart. நீ உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி. முதல் நாள்னா ஃபர்ஸ்ட் டே என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம்? 21 நாளைக்கு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிப்போம்? 3 வாரம் இந்த ஆண்டவர்கிட்ட ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றேன், ஒரு பதிலும் இல்லை. 22வது நாள் கேப்ரியல் வந்து சொல்றாரு, எப்பா நீ 21 நாள் ஆயிடுச்சுன்னு தப்பாகப்பா என்ன பண்ணிடாத. டோன்ட் திங்க் தட் ஐ எம் irresponsible and unresponsive for 21 days. இந்த 21 நாளும் உன் காரியத்தை குறித்து நான் எந்த ஒரு பொறுப்பு இல்லாம உத்தரவாதம் இல்லாதவன் என்பதை நீ அறிந்தார். From the first day. நீ உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி. ஃபர்ஸ்ட் நாள் ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சல்ல, அன்னைக்கே நான் கேட்டேன்பா. Your words were heard from the first day. அந்த உன்னுடைய வார்த்தைகள் அந்த முதல் நாள் துவக்கி கேட்கப்பட்டது. And I am come for thy words. நான் உன்னுடைய வார்த்தைகளோடு வந்திருக்கிறேன். Praise the name of the living God. Many times when we are in a battle, அநேக நேரங்களில் நாம் போராட்டங்களில் இருக்கும்போது we need to have the desire to overcome the battle. அந்த போராட்டத்தை மேற்கொள்ள நாம் வாஞ்சையுள்ளவர்களாய் How இருப்போம். to overcome? எப்படி நாம் மேற்கொள்வது? Not by fighting with flesh and blood, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடி but by fighting with principalities and powers, by having a spiritual insight that God gives. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் Yes, Daniel இருக்கிற ஆவியினாலே போராடி. Daniel was in a captivity, தானியேல் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக தான் இருந்தான். but he did not complain the king of Persia. ஆனா அந்த பெர்ஷியா ராஜாவை அவன் வந்து புகார் சொல்லல. Look what this Cyrus king of Persia is doing to me. இந்த பெர்ஷியா ராஜா எனக்கு விதமா செய்றான். What he is doing to my people. என்னுடைய ஜனத்துக்கு ஏன் இப்படி எல்லாம் செய்றான்? Why he is creating this problem? ஏன் இந்த பிரச்சனையை ஏற்படுத்துகிறான்? Will that happen tomorrow? அது நாளைக்கு இப்படி நடக்குமா? If this has happened yesterday, that may happen tomorrow. இந்த நேத்து இப்படி நடந்துச்சுனா நாளைக்கு எப்படி நடக்குமோ? No, he wants to know what is the spiritual force that is behind all this. அதற்கு பின்பாக ஒரு ஆவி எப்படி கிரியை செய்கிறது அப்படி என்பதை And மட்டும் God says, you have set your heart to understand from the first day. ஆண்டவர் தூதனை கொண்டு சொன்ன ஒரு காரியம், நீ மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி Your words were heard, உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. and I am come for your words. நான் உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். Praise the name of the living God. The Bible says, ask and it shall be given. ஆண்டவர் வசனம் சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Praise the name of the living God. நாமத்துக்கே We need to have the desire to ask him. ஆண்டவரை கேட்க வேண்டிய ஒரு வாஞ்சை Some நமக்கு people உண்டாகும். don't ask and say, oh, God knows, let him give. சிலர் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும்னு கேட்க மாட்டாங்க. Why I need to ask? எதுக்கு நாம் போய் கேட்கணும்? Seek and you shall find. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். Knock and it shall be opened to தட்டுங்கள் you. அப்பொழுது உங்களுக்கு So திறக்கப்படும். all the 21 days of mourning and fasting, 21 நாள் துக்கத்தோடு ஆண்டவர் சமூகத்திலே உபவாசித்த தானியேல், all the 21 days of not eating pleasant food and not drinking wine, 21 நாட்களும் ருசிகரமான அப்பம் புசிக்காமல் திராட்சரசம் இறைச்சி குடிக்காமலும் all புசியாமல் those 21 days of not anointing himself. தன்னை தானே பரிமள தைலம் அந்த 21 நாளும் What பூசிக்கொள்ளாமல் was இருந்தார். Daniel doing? தானியேல் செய்ததுதான் என்ன? Having a right desire, asking and seeking and knocking. ஆண்டவருடைய சமூகத்திலே சரியான காரியத்தை வாஞ்சித்து கேட்டு தட்டி தேடி கண்டார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. The book of James, the scripture says, யாக்கோபு எழுதின நிருபத்திலே பார்க்கிறோம்,
You have not because you ask not. நீங்க கேட்காதனால நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்க. James chapter number 1 and verse number 5. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் Verse number 5. 5ஆம் வசனம். It says, if any of you lack wisdom, let him ask of God, that giveth to all men liberally and upbraideth not, and it shall be given him. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். You ask, you seek. நீ தேடு, கேளு. See, when Daniel was asking God and mourning and not eating and drinking and praying for all those 21 days. அந்த 21 நாட்களும் அவன் அப்பம் புசியாமல் திராட்சரசம் இறைச்சி குடிக்காமல் புசியாமல் பரிமள தைலம் பூசிக்கொள்ளாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் தேடினான், கேட்டான். He was showing an evidence that he is dependent on God. அவன் தேவனை சார்ந்தவன் என்பதை அங்கே அவன் நிரூபித்து காண்பித்தான். He was proving to God, Lord, without you I cannot do anything. ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னால் ஒண்ணும் செய்ய முடியாது. I am reliant on you. I am dependent on you. Without you I can do nothing. He was putting his reliance and trust on God. Praise the name of the living God. Verse number 6 says, when you ask in faith, nothing wavering. For he that wavereth is like the wave of the sea, driven with the wind and tossed. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். We talked the last few weeks about the facts and truth, how our faith must not oscillate between facts and truth. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாய் பார்த்த உண்மைக்கும் சத்தியத்துக்கும் நடுவிலே நம்முடைய சத்தியமானது எப்படி அலைவுபட கூடாது. Our faith must be established on the truth. நம்முடைய விசுவாசம் சத்தியத்தின் மீது ஸ்தாபிக்கப்பட வேண்டும். And verse number 7 says, for let not that man think that he shall receive anything of the Lord. 7ஆம் வசனம், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று A double-minded man is unstable in all his ways. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். Praise the name of the living God. So when we fight this silent battle, எனவே இந்த அமைதலான போராட்டத்திலே we have a sincere heart, நமக்கு உத்தமமுள்ள இருதயம் இருக்க வேண்டும். because God wants to know our sincerity. நம்முடைய உத்தமத்தை உண்மையை தேவன் அறிய விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். Daniel was diligent தானியேல் அதை குறித்த விழிப்புணர்வுள்ளவனாய் in இருந்தான். seeking the Lord in the midst of the battle. அந்த போராட்டத்தின் மத்தியிலும் தேவனை தேடினான். Secondly, he had a right kind of desire அவனிடத்திலே ஒரு சரியான வாஞ்சை காணப்பட்டது. to know from the Lord ஆண்டவரிடத்திலிருந்து காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். what is happening, என்ன நடக்குது, what he has to do. என்ன செய்ய வேண்டும். Praise the name of the living God. And then in verse number 13 the scripture says, வசனத்திலே பார்க்கிறோம், first he says, Daniel, from the first day, அங்க தூதன் சொன்ன முதல் நாள் துவக்கி each and every word you prayed நீ has been ஜெபித்த heard. ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கப்பட்டது. I am standing here on this 22nd day நான் அந்த 22ஆம் நாள் நான் உன்கிட்ட வந்து நிக்கிறேன். because from the first day, அந்த முதல் நாள் all through the 21 days, அந்த 21 நாட்களும் I have been listening to your words. நான் உன்னுடைய வார்த்தைகளை நான் The கவனித்தேன். heaven has been listening to your words. வான பரலோகம் உன்னுடைய வார்த்தைகளை The Lord has been listening to your கர்த்தர் words. உன் வார்த்தைகளை கவனித்தார். And that's why I am standing here on the 22nd இங்க day. வந்து நிற்கிறேன். And then he says something profound. அதன் பின்பாக 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், From the first day I was hearing. நான் முதல் நாள் துவக்கி நான் கேட்கிறேன். Then you might have thought, why I am here on the 22nd day? ஏன் நான் 22ஆம் நாள் வந்து நிக்கிறேன்னு கேக்குறேன். What I have been doing for all those 21 இந்த days? 21 நாள் என்ன நடந்தது? ஒரு 7 நாள் முன்னாடி வந்திருந்தா 2 வாரம் ஃபாஸ்டிங்கோட என்ன பண்ணிருக்கோம்? முடிஞ்சிருக்கும். 2 வாரம் முன்னாடி வந்திருந்தா 1 வீக் ஃபாஸ்டிங்ல முடிஞ்சிருக்கும். நீ ஒருவேளை நினைக்கலாம், ஏன் 21 நாள் கழிச்சு வந்திருக்கிற? Verse number 13 says, 13ஆம் வசனம், let us read the end of verse number 12. 12னுடைய இறுதி பகுதியை வாசிக்கலாம். I am come for thy words. உன்னுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். உன்னுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். முத நாளே கேட்டு முத நாளே கிளம்பிட்டாரு. அப்ப ஏன் முத நாளே வந்து பேசல? அதுக்கு பதில் தான் 13வது வசனத்துல இருக்கு. For that, verse number 13 is the answer. 13ஆம் வசனத்துல தான் அதற்கான பதில். Daniel, from the first day I've been hearing you. உன்னுடைய முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகளை நான் கேட்டேன். The Lord has been hearing you. ஆண்டவர் அதை கேட்டார். The heavenly host has been hearing you. பரிசுத்த பரலோக சேனைகள் கேட்டது. We understand your mourning. உன்னுடைய துக்கத்தை நாங்கள் We புரிந்து understand your sincerity. உன்னுடைய உத்தமத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். We understand
the desire, the right kind of desire that நீ you கொண்டிருக்கிற have. அந்த சரியான வாஞ்சை என்னதென்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். We have heard it நாங்கள் அதை கேள்விப்பட்டோம் from the first day. முதல் நாள் And I started from the first day to bring the answer to you. அந்த முதல் நாளே நான் வந்தேன் உனக்கு பதில் From the first day I have been trying to bring the understanding to you. அந்த முதல் நாளே உன்னை புரிந்து கொள்ளுகிறதுக்கு உன்னை கொண்டு வந்தேன் அந்த காரியத்தை. Then why after 22 days? ஏன் 21 நாள் கழிச்சு வரணும்? Satellite வர satellite லேட் ஆயிடுச்சா? இல்ல flight delay? Is there a delay in the flight? இது வந்த விமானம் எதுவும் தாமதம்? Oh, verse number 13 says, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, but the prince of the kingdom of Persia withstood me 120 days. ஆமென். பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். Hello? Hello? பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி யார் இவரு? ஒன்னாம் வசனத்தில் சொல்லியிருக்க அவரா? ஒன்னாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சைரஸ் கிங் ஆஃப் பெர்ஷியா. பெர்ஷியா ராஜாவாகிய கோரேஸ். பட் ஹியர் he says, இங்கே சொல்றாரு the prince of the kingdom of Persia. பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி. இந்த அதிபதி யார் தெரியுமா? துரைத்தனம். This is the principality and the powers and the rulers of the darkness of this world and spiritual wickedness in high places that we read in the book of Ephesians. இந்த எபேசியர் 6:13 வாசிக்கிறோம் இல்லையா? துரைத்தனம், அதிகாரம், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவி, அதுதான் இந்த ராஜ்யத்தின் அதிபதி. A principality from the demonic world. அந்த பிசாசின் உலகத்தில் இருந்து வந்த அந்த அதிகாரம். He is withstanding Gabriel, a man sent from the divine world. தெய்வீக உலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவ தூதனாகிய மிகாவேலோடு. And he says, no, you should not bring the answer to him. நீ அவனுக்கு பதில் கொண்டு போக கூடாது என்று சொல்லி அவனை தடுத்து நிறுத்தி கொண்டார். எத்தனை பேருக்கு விளங்குது? அவர் என்ன சொல்றாரு? எவ்வளவு நாள் என்கிட்ட போறான்னாம 21 நாள். நீ என்னைக்கு முட்டி போட்டியோ அன்னைக்கே நான் என்ன பண்ணிட்டேன்? ரூட்டை போட்டு கிளம்பிட்டேன்பா. வர முடியாததுக்கு காரணம் 21 நாள் இன்னொரு ஒரு திட்டு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எதிர்த்து நீ அங்க போராடுற, நீ பெர்சிய ராஜான்ற, இங்க ஒருத்தங்கிறான் அங்க மாதிரி வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளில். அது எதை சேர்ந்தது? அந்த ராஜ்யத்தை கண்ட்ரோல் பண்ற ஆவி. He is talking about the spirit that is controlling that kingdom. அந்த ஆவிகளை கட்டுப்படுத்துகிற அந்த The ராஜ்யத்தை, principality and the power that is controlling the kingdom. அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தையும் அந்த துரைத்தனங்களையும் கட்டுப்படுத்துகிற So the demonic principality, இந்த பிசாசுனுடைய அதிகாரம், it was withstanding with Gabriel that was sent from the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அனுப்பப்பட்ட காபிரியேல் தூதனோடு Not for few minutes or few hours, but for 21 days. சில நிமிஷங்கள், சில மணி நேரங்கள் அல்ல, 21 நாட்கள் எதிர்த்து நிற்கிறார். Praise the name of the living God. The angelic spirits were withstanding each other. அந்த பிசாசின் ஆவிகள் ஒன்றுக்கொண்டு எதிராக நின்று அவன் மூட மாட்டேன்றான், இவரு ஊட்ட இல்ல நான் போய் தான் அவன் என்ன பண்றாரு? அப்படியே போயிடுச்சு 21 நாளும். The angelic spirits were withstanding each other. ஒவ்வொரு தூதருடைய ஆவிகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறது. From the demonic world of the spirit and the divine world of the spirit. பிசாசின் ஆவிகளிலிருந்து வந்த ஒரு தூதனும் அந்த ஆவிக்கு தெய்வீக உலகத்திலிருந்து வந்த ஒரு தூதனும். Prince of the kingdom of Persia. பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி. Let me tell you, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். right now as we are living, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது, the devil has dispatched princes for each and every kingdoms of this world. இந்த உலகத்தின் ஒவ்வொரு ராஜ்யங்களுக்கென்று ஒவ்வொரு தூதர்களை பிசாசு ஒரு அதிபதியை அவன் வைத்திருக்கிறான். It doesn't matter in whichever corners of this world those kingdoms are. அவனுடைய ராஜ்யம் எந்த மூலையில, இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, each and every kingdom, ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் the demonic forces
have dispatched their own princes. பிசாசனுடைய ராஜாங்கத்திலிருந்து அவனுக்குரிய சொந்த அந்த தூதர்களானது அதிபதியானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே For example, உதாரணத்துக்கு they are specific, they are appointed just for that territory. அந்த இதுக்கு எல்லைக்கு மாத்திரம் தான் அவங்க If குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். there has to be a prince, if there was a prince that was dispatched for country A, ஒரு ஏ என்கிற அந்த தேசத்துக்கு ஒருவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான் he என்றால் is only for A. அந்த ஏ தேசத்துக்கு மாத்திரம் தான் அவன். He cannot be sent to country B or C or D or E. அப்படியே மற்ற தேசங்கள் பிசி அப்படி என்று ஒவ்வொரு தேசத்துக்கு அவன் He is போகக்கூடாது. specialized only to control country A. அந்த ஏ என்கிற அந்த தேசத்தை மாத்திரம் அவன் பாதிப்புக்குள்ளாக்குறதுக்கு கண்டு நியமிக்கப்பட்டவன். That's what he says. அதனால தான் அவர் சொல்றாரு, Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. The prince of the kingdom of Persia. பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி என்று சொல்லுகிறார். See, that's why when you see the politics of this whole world, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கத்தையும் அரசியலையும் many எடுத்துக்கொள்ளுங்க. times we think, oh, we are electing the people. அநேக நேரத்துல நாம நினைக்கிறோம் நாம தான் அவர்களை This தேர்ந்தெடுக்கிறோம். government has been voted to power. இந்த அரசாங்கத்துக்கு அதிகாரத்தை The கொடுக்கிறதுக்கு people have elected them. ஜனங்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். That may happen practically on this அது earth, இந்த பூமியிலே அனுபவ ரீதியாக நடக்கிறாலும் but everyone is appointed அந்த நியமிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் because God has allowed it. தேவன் அதை அனுமதிக்கிறதுனாலே Because அவர்கள் we read in the same book of Daniel, அதே தானியேல் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். he is the one who makes the governments. அவர் ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர் He is the அவர்தான். one who makes the thrones and makes the king to sit on the சிங்காசனங்களையும் throne. ராஜாக்களையும் ஏற்படுத்துகிறவர் அவரே. And he is the same one who kicks them off. அதே அவர்களையே கீழே தள்ளுறவரும் அவர்தான். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. So it is just the spiritual forces. எனவே இது ஒரு ஆவிக்குரிய சக்திகள் இவைகள். So in each and every kingdom, எனவே ஒவ்வொரு ராஜாங்கமும் including this kingdom where Daniel was in his day and time, தானியேல் தன்னுடைய காலத்திலே நேரத்திலே இருந்த அந்த பெர்ஷிய ராஜ்யம் from a demonic force, from the spiritual demonic hierarchy, a prince of the kingdom of Persia was set up for that particular பிசாசின் kingdom. ராஜ்யத்துக்குரிய அதிபதியாகிய ஒருவன் வந்து அவனுக்கு விரோதமாய் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். Now this prince, he was controlling the king, அவன் அந்த Cyrus, king of Persia. அந்த பெர்ஷிய ராஜாவாகிய கோரேசை அவன் வந்து கட்டுப்படுத்துகிற ஒருவனாய் But at the same time, அதே நேரத்துல Gabriel also was trying to go and influence the king of Persia. அங்கே பெர்ஷிய ராஜாவை போய் அவர் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு காபிரியல் தூதனும் போய் கொண்டார். காபிரியலும் போய் கோரேஸ் ராஜா கிட்ட டீல் பண்ண போறாரு. அந்த டீலிங்க கெடுக்கிறதுக்கு யார் வரா? பிசாசு துரைத்தன அதிகாரம் எங்க பெர்ஷிய விழுந்து போன தூதன் பிசாசின் தூதர் கூட்டத்துல இருந்து அவன் ஒரு பிரின்ஸ் என்ன பண்றான்? வருகிறான். ஆவிக்குரிய மக்களுக்கே குழம்பிடும். தேவனை அறியாத ஒரு புறஜாதியான கோரேஸ் ராஜா என்ன பண்ணுவான் சொல்லுங்க? Even the spiritual people, ஆவிக்குரிய ஜனங்களும் கூட they will find it very hard to discern அவங்க பகுத்தறிவதற்கு மிகவும் போராடுவாங்க. when their minds are influenced. அவர்களுடைய சிந்தைகள் எல்லாம் விதமாக Sometimes they are thinking one way, சில நேரத்துல இந்த பக்கமா ஒரு பக்கமா யோசிக்க தோணுது. suddenly they are thinking the other way. இன்னொரு வகையை எடுத்துக்கிறாங்க. They themselves are not able to understand. அவர்களாலே அந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியல. When they are thinking right, சரியானவைகளை சிந்திக்கும் போது it's Mr. Gabriel that is influencing their mind. அவர்களுடைய சிந்தையை காபிரியல் தூதனானவன் தாக்குகிறான். He is promoting the heavenly agenda. அவன் வந்து பரலோகத்துக்குரிய காரியங்களை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்துகிறான். What Gabriel has to do with the heathen king? அந்த புறஜாதியான ராஜாவோடு கூட காபிரியல் தூதன் என்ன செய்ய முடியும்? What business has he do? அவன் என்ன ஒரு காரியத்தை அவரோடு கூட செய்ய முடியும்? Why a divine angel is dealing with the heathen king? ஒரு தெய்வீக ராஜாங்கத்திலிருந்து வரக்கூடிய தெய்வீக தூதன் புறஜாதியான ராஜாவினிடத்தில் என்ன செய்ய முடியும்? Why? ஏன் என்ன செய்ய? Because God's people are under his kingdom. ஏனென்றால் அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழாக தேவனுடைய ஜனங்கள் அடிமைகளாக அந்த இருக்கிறார்கள். கோரேஸ் ராஜாவினுடைய கீழே வெறும் புறஜாதிங்கள யார் இருக்கா? தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறதுனால யார் வரா? தேவனுடைய சமூகத்திலிருந்து தூதன் வரான்.
அதே நேரம் இந்த at the same time அதே நேரத்திலே the prince of the power of the air இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அதிபதியும் designated only for the kingdom of Persia. அந்த பெர்ஷியா ராஜாவை நோக்கி தான் அவனும் வரான். He is turning the king's mind against God's people. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் பெர்ஷியா ராஜாவுடைய சிந்தையை அவன் மாற்ற. But Gabriel is coming அங்கே காபிரியேல் தூதன் and வருகிறார். turning the mind of the king of Persia in favor of God's people. பெர்ஷியா ராஜாவுடைய சிந்தையை தேவனுடைய ஜனங்களுக்கு ஏற்ப அவன் மாற்றுகிறவன். If you understand this, இதை நீங்க புரிந்து you will கொண்டீர்கள். understand the politics of today. இந்த நாளினுடைய ராஜாங்கத்தையும் அரசியலமைப்பையும் புரிந்து கொள்வீர்கள். That's why we don't fight with any political ideology or political leaders or anything like that. அரசாங்கத்தும் அரசியல் தலைவர்களோடும் கூட நமக்கு போராடுகிறோம். No matter in whichever part of the world, அது உலகத்துல எந்த பகுதியில் a இருந்தாலும் true சரி, child of God ஒரு உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளையா will never fight with a political leader எந்த ஒரு அரசியல் தலைவர்களோடும் கூட or போராடுகிறது. hate that political leader அந்த அரசியல் தலைவர்களை or வெறுக்கிறது. curse that political leader. அரசியல் தலைவர்களை The Bible சபிக்கிறது. says we need to pray for those who are in authority அந்த அதிகாரத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை நாம் பயந்து நடக்க because வேண்டும். it doesn't matter whatever they do, அவர்கள் என்ன செய்தாலும் சரி, whether they are in favor of us or whether they are against us, அவர்களுக்கு நம்ம எதிராய் செஞ்சாலும் இல்ல நமக்கு நேராய் செய்தாலும் சரி, it is a spirit that is controlling them. அது ஒரு ஆவிதான் அவர்களை If கட்டுப்படுத்துகிறது. they are in favor of God's people, அவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு ஃபேவரா இருந்தாங்கன்னா, தயையா it's இருந்தாங்கன்னா, because of the angels that are dispatched from the portals of heaven. அங்கே தேவனுடைய தூதர்கள் அவரை ஆட்கொண்டு If செய்கிறார்கள். they go against God's people, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் கிரியை it's செய்கிறவனாய் because of இருந்தால், the prince of the power of the air that we read from the book of அது Ephesians chapter number 6. எபேசியர் 6வது அதிகாரத்திலே வாசிக்க கேட்டபடி இந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளின் That's கூட்டத்தில் why in the world politics of today, அதனால தான் இந்த உலகத்தின் அரசாங்கங்கள், the geopolitics of the whole world, இந்த உலகத்தில் இருக்கிற சகல they அரசாங்கங்கள் are against each other. அது ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. We give a name left to right. நாம வலது இடது என்று அதுக்கு பேர் Some people they call it center. சிலர் அது நடு, Whether left or right or center, அது வலதோ the இடதோ geopolitics of the whole world இந்த உலகத்தினுடைய சகல is அரசாங்கங்களும் ruled by spirits. அது ஆவிகளினாலே ஆளப்படுகிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. The prince of Persia is corrupting the mind of the king. எனவே பெர்ஷியா ராஜாவுடைய இருதயம் சிந்தையை மாற்றுகிறவன் அந்த But the angelic being Gabriel that was dispatched from the presence of God is influencing the mind of the king in favor of the people. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த காபிரியேல் தூதனானவன் பெர்ஷியா ராஜாவுடைய சிந்தையை தேவனுடைய ஜனங்களுக்கு தயை உள்ளதாய் நன்மையாய் அவன் கொண்டு வருகிறான். The prince of the kingdom of Persia, அந்த பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதியானவன், he is influencing demonic agenda. அவன் ஒரு பிசாசுக்குரிய காரியங்களை அங்கே கொண்டு But வருகிறான். Gabriel, the angel of God, தேவனுடைய தூதனாகிய is காபிரியேல் influencing God's agenda அவன் தேவனுடைய காரியத்தை கொண்டு வந்தான். because God's people are under the rulership of the heathen king. தேவனுடைய ஜனங்களானவர்கள் புறஜாதியாகிய அந்த பெர்ஷிய ராஜாவின் கோரேசுக்கு கீழாக அவர்கள் Many இருந்தார்கள். times we who call ourselves to be spiritual people, அநேக நேரங்களிலே நம்மை ஆவிக்குரியவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிற நாம், we ourselves struggle to discern between the voice of God and the voice of the enemy. தேவனுடைய சத்தத்துக்கும் எதிராளியினுடைய சத்தத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய முடியாமல் Even we need the grace of God to discern that. அதற்கு நாம் பகுத்தறிவதற்கு தேவனுடைய கிருபை ஒத்தாசை நமக்கு அவசியம். Praise the name of the living God. நாமத்துக்கே What a heathen king will do. அது பரஜாதியான ராஜா அவனால என்ன செய்ய முடியும்? Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. What an unbeliever will do ஒரு அவிசுவாசி தான் என்ன செய்ய முடியும்? with these two kinds of voices, இந்த இரண்டு விதமான சத்தங்களை these கொண்டு, two kinds of influences. இந்த இரண்டு விதமான அழுத்தங்களை கொண்டு Gabriel says, காபிரியேல் சொல்லுகிறான், from the first day I heard, அந்த முதல் நாளிலிருந்து I came நான் வந்தேன் to answer you, உனக்கு பதில் கொடுக்க முடியாது. but I have been withstood. ஆனால் என்னோடு கூட எதிர்த்து நின்றான் அதிபதி. ஓப்பனா சொல்றாரு பாருங்க, ஒரு தூதன், ஒரு தூதன் a primary angel of heaven, பரலோகத்தின் பிரதான தூதன் ஒருவன் என்னோடு எதிர்த்து நின்றான். என்னோடு எதிர்த்து நின்றான். is openly declaring. வெளிப்படையாக அவர் அவர் அறிவிக்கிறார். ஒன்று, ஐயோ இதெல்லாம் சொன்னால் நம்ம பிரஸ்டீஜ் போயிடுமே, நம்ம பரலோகத்துலேருந்து வந்திருக்கோம்,
இந்த ஆள் ஏதோ அது பூமியிலேருந்து கூச்சல் போடுறான்னு நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, இவங்கிட்ட அதெல்லாம் போய் அப்படிலாம் நினைக்கல. He never thought like that. அவிதமாய் அவன் நினைக்கல. He openly declared it. அவன் வெளிப்படையாய் This prince of the kingdom of Persia, he withstood me for 21 days. ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு It was not a few minutes withstanding, சில நிமிஷங்கள் எதிர்த்து few days withstanding, சில நாட்கள் எதிர்த்து but it's a 21 days of withstanding. 21 நாட்கள் அவன் எதிர்த்து. Sometimes we also need the help of others. சில நேரங்களிலே நமக்கும் மற்றவர்களுடைய உதவி அவசியம். நம்மளால முடியலன்னா அதை ஒத்துக்கணும். If we ourselves cannot do anything, நம்மளாலே நம்ம உதவி செய்ய முடியும். just think about this, an angel, ஒரு தூதன், a primary angel, ஒரு பிரதான தூதன். he is not a fallen angel, அவன் விழப்பட்ட தூதன். he was also created by God. அவனும் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவன். God gave him a position, தேவன் அவனுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார். God gave him an estate, அவனுக்கு ஒரு தகுதியை கொடுத்தார். God gave him a power, அவனுக்கு ஒரு அதிகாரத்தை he was கொடுத்தார். primary angel of God, அவன் தேவனுடைய பிரதான the தூதர்களில் carrier of good news from heaven and earth, வானத்திலிருந்து பூமிக்கு நற்செய்திகளை கொண்டு a வருகிறவன், holy angel. ஒரு பரிசுத்தமுள்ள தூதன். He was not corrupted like Lucifer. அவன் லூசிஃபரை போல கலங்கமானவன் அல்ல. Gabriel was able to preserve his purity. அந்த காபிரியேல் தூதன் தனக்குள்ள சுத்தத்தை பரிசுத்தத்தை அவன் If an angel who was able to preserve his purity, ஒரு தூதனே தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் a அமிதமாய் primary angel from the presence of God, தேவனுடைய பிரசன்னத்திலே வந்த பிரதான தூதர்களில் ஒருவனாகிய அவன், if he cannot break through the battle from a prince of the power of the air, from the demonic world, அந்த தெய்வீக உலகத்திலிருந்து வந்து பிசாசுனுடைய காரியங்களை அவன் முறித்து போட வந்தவன். ஒரு பிசாசின் அதிபதியோட பொல்லாத ஆவியோட அவராலே என்ன பண்ண முடியல, ஓட்ட போட்டு தப்பிக்க முடியல. இப்ப நீங்களும் நானே மாத்திரம். ஹலோ, காபிரியேல் தேவனால் படைக்கப்பட்ட தூதன், அவன் மனுஷன் இல்ல, தூதன். அவன் ஒன்றும் விழுந்து போன தூதன் இல்லை. தன்னுடைய ஸ்தானத்தையும் தன்னுடைய நிலையும் தன்னுடைய தூய்மையும் பரிசுத்தத்தையும் காத்து கொண்ட ஒரு தூதன். அவனால எதை சமாளிக்க முடியல, அதிபதியினுடைய எதிர்ப்பு. He openly says that. அதை வெளிப்படையாய் அவன் சொல்லுகிறான். But you and I, நீங்களும் நானும், how can we? எம்மாத்திரம்? We cannot. Absolutely we cannot. நிச்சயமா நம்மளால The முடியாது. only way we can is நம்மளால முடியக்கூடிய ஒரே வழி, because of the one who lives inside of us. நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற அவர் ஒருவராலே. Like the scripture says, வேதவசனம் சொல்லுகிறது, greater is he that is in you than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். So he openly declares, வெளிப்படையாக அவர் 21 days I am not able to break through that. அவனுடைய எதிர்ப்பை என்னால எதிர்த்து. Sometimes we as God's people, தேவனுடைய ஜனங்களாகிய நாம் we need to acknowledge our inabilities. நம்முடைய முடியாமையை இயலாமையை நாம் ஒத்துக்கொள்ள. That's why God doesn't want us to be alone in his kingdom. அவருடைய ராஜ்யத்திலே நாம் தனித்தவர்களாக இருக்க அவர். We cannot say I am saved and sanctified, I don't need the help of anyone else. நானே என்னை நானே பரிசுத்தமாக்கி தகுதிப்படுத்திக் கொண்டேன், எனக்கு No, absolutely we cannot say that. அவிதமாய் நாம் சொல்ல முடியாது. That's why God has fivefold ministries. அதனால்தான் தேவன் 5 விதமான ஊழியங்களை The ministry of an apostle, ஒரு அப்போஸ்தலருடைய ஊழியம், the ministry of a pastor, போதகருடைய the ministry of a teacher, ஒரு பிரசங்கியாருடைய the ministry of a prophet, தீர்க்கதரிசியின் the ஊழியம், ministry of a teacher. போதக ஊழியம். Praise the name of the living God. The ministry of an evangelist. ஒரு சுவிசேஷகனுடைய And apart from that, he has got many gifts. மாத்திரமல்ல இதற்கு அப்பாற்பட்ட अनेक வரங்களை There are கொடுத்திருக்கிறார். gifts and administration of the gifts and different ministries in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே அபிஷேகத்த வரங்களினாலும் வரங்களுக்கு அப்பாற்பட்டு अनेक கிரியைகள் So that we can help each other. ஆனால் ஒருவருக்கொருவர் நான் இப்படியாய் உதவி செய்து கொள்ள. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Jesus did not die for Gabriel. இயேசு கேப்ரியலுக்காக மரிக்கவில்லை. Because he did not die for angels. ஏனா அவர் தூதர்களுக்காக He died for you and he died for me. உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார். If he could not face that, withstand that prince of the kingdom of Persia, தூதனே அந்த பெர்சிய அதிபதியுடைய எதிர்ப்பை நிறுத்தி நிற்க how can we fight against the principalities, powers, the prince of the power of the air? உலகத்தினுடைய துரைத்தனங்களுக்கும் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளுக்கும் வானமண்டலத்தில் எல்லா The only way we can, நம்மாலே செய்ய முடிய ஒரே வழி,
because of the one who is living inside of அவர் us. நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஒருவராய் கொண்டுதான் Praise the name of the living God. Amen. That's why the scripture says, without me you can do nothing. அதனால தான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. We, without him, we are a big zero. அவராலே அன்றி நம்மால் ஒன்று செய்ய முடியாது. அவர் இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை. We are a big zero. நாம் ஒரு பெரிய பூஜ்யம் தான். But with him, அவரோடு we are heroes. நாம் ஹீரோவாக்கலாம். Why? ஏன்? Because he is a hero. அவர் ஹீரோவாய் இருக்கிறார். He is a mighty conqueror. அவர் எல்லாவற்றையும் முற்றிலும் On the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே he saw all kinds of principalities. எல்லாவித அதிகாரங்களையும் He took care of all the powers. எல்லா வல்லமைகளையும் He took care of all the prince of the power of the air. இந்த ஆகாயத்து அதிகார பிரபுக்கள் All எல்லாவற்றையும் spiritual wickedness in high places, he took care of them. மாத்திரம் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் He சேனைகள் already conquered them. எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார். He even went to hell, பாதாளத்துக்கு சென்றார். kicked the devil, அந்த பிசாசை துரத்தினார். closed the gates of hell, அந்த பாதாளத்துக்குரிய திறவு locked the gates of hell, அந்த பாதாளத்தை அடைத்து took the keys of hell and death. திறவுகோலை எடுத்து And that's why he has given us a promise. அதனால வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். And upon this rock I will build my church, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் and கட்டுவேன். the gates of hell shall not prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்கிறது. Because the hell's door has been locked. ஏனென்றால் பாதாளத்தின் வாசல்கள் மூடப்பட்டு He is the அடைக்கப்பட்டது. mighty conqueror. He is the champion. அவரே வந்து அதிகாரம் உள்ள வல்லமை பெற்ற ஒரு ஜெயித்தவர். But look at the humility of Gabriel. ஆனால் காபிரியேலுடைய அந்த தாழ்மையை பாருங்க. லூசிஃபருக்கு இதெல்லாம் இருக்காது. அதனால தான் அவர் என்னது பல வருஷத்துக்கு முன்னாடியே ஃபுட்பால் ஆயிட்டாரு ஆண்டவர் காலில். ஃபுட்பால் கூட ரொம்ப ஜாஸ்தி வாயிலே ஊதி விட்டுருப்பார். நான் எப்படி அவரை போல் அவருக்கு மேலே வருவேன். அதே ஆர்டர், அதே ஈக்குவலான ஆர்டரில் சிருஷ்டிக்கப்பட்ட கேப்ரியல் சொல்கிறாரு, எப்பா 21 நாளாக நான் என்ன பண்ணுறேன், இந்த பதிலை எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறேன். ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், எதிர்த்து நிற்கிறான். And not only that, அது மாத்திரமல்ல, he says, Michael, மிகாவேல், one of the chief princes came to help me. ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஹலோ, காப்ரியல் சொல்கிறாரு, எனக்கு ஈக்குவலாக படைக்கப்பட்ட மிகாவேல் வந்து எனக்கு என்ன பண்ணாரு, உதவி. he only fought for me. அவர் வந்து போராடினார் எனக்காக. இவர் ஒதுங்கிட்டாரு. Praise the name of the living God. And I remained there with the kings of Persia. மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான், ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். நான் அவங்கிட்ட போய் அந்த ராஜா கிட்ட கிரியை செய்யாதபடி யார் தடுத்துக்கிட்டு இருந்தா, அதிபதி தடுக்கிறோம். Prince of the kingdom of Persia was withstanding with me for 21 days. 21 நாள் அவன் எதிர்த்து நின்றான். But Michael came to help me. ஆனால் மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். அதையும் சொல்லி காட்டுறாரு பாருங்க. முதல்ல தன்னுடைய இயலாமையும் ஒன்ன பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அவரு காப்ரியல் படைக்கப்பட்டு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதிகாரம் கொடுக்கப்பட்டதெல்லாம் எதுக்கு, ஆண்டவரிடத்துலேருந்து செய்தியை கொண்டு வரதான், சண்டை போடுறதுக்கு இல்லை. ஆனால் மிகாவேலுடைய வேலை என்ன, அவர் தொழிலே என்னது, அதுக்குரிய பவரும் அதிகாரமாக யார்கிட்ட தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, மிகாவேல் கிட்ட தான் கொடுத்துருக்காரு. Praise the name of the living God. அதனால எப்பா நம்ம கலிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரெக்டிஃபை பண்ணி ட்ராக்கை கிளியர் பண்ணி விடுறாரு. அதனால தான் நான் இப்போ வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்பா. Praise the name of the living God. Verse number 14 says, 14ஆம் வசனம் சொல்கிறது, Now I am come to make thee understand what shall befall thy people in the latter days, for yet the vision is for many days. இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன், இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். Praise the name of the living God. நாமத்துக்கே. So how to fight the silent battle? எப்படி அமைதியான ஒரு போராட்டத்தை போராடுவது? Two things that we have learnt. நாம் ரெண்டு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். Daniel, who was under the captivity
of the Persians. பெர்ஷிய ராஜாவின் ராஜாங்கத்துக்கு கீழாக அடிமையாக இருந்தான் தானியேல். He was number one sincere. அவன் முதலாவது உத்தமம் உள்ளவனாய் இருந்தான். Number two, he had the right kind of இரண்டாவது desire. அவனுக்குள்ளே சரியான ஒரு வாஞ்சை காணப்பட்டது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. அமைதியாக தான் இருக்கிறீங்க, ஆனால் இந்த ரெண்டு தன்மை நமக்குள்ளே இருக்கணும். அதுவே யாருக்கு எதிரான போராட்டமாக மாறுது? பிசாசுக்கு. இவர் உண்மையாக இருந்தார், உத்தமமாக இருந்தார். ரெண்டாவது என்னது? சரியான ஒரு வாஞ்சையுடையவராக இருந்தார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தூதனை அனுப்பி அவன் ராஜாவுடைய மைண்டில் போய் கிரியை செய்ய வைக்கிறார். ஆண்டவர் யுத்தம் பண்ணுறாரு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆனால் எப்படி சும்மா இருக்கணும்? உத்தம இருதயத்தோட சும்மா இருக்கணும். சரியான ஒரு வாஞ்சையோடு கூட சும்மா இருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தூதன் அனுப்பி சண்டை போடுறாரு. பிரைஸ் தி நேம் ஆஃப் தி லிவிங் காட். எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களுக்கு என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, சரீரத்தில் போராட்டமா, சரீரத்துக்கு வெளியில் போராட்டமா, ஊரில் போராட்டமா, வீட்டில் போராட்டமா, வேலையில் போராட்டமா, என்ன ராட்டமாக இருந்தாலும் சரி, ராட்டம் என்ன ராட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம போட வேண்டிய போராட்டம் ஒரு அமைதியான, ஆனால் அந்த அமைதியில் ஒரு உத்தமம் இருக்கணும். உத்தமத்துக்கு என்ன கூச்சலெல்லாம் போட வேணாம், அது நம்ம இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியம். ரெண்டாவது சரியான வாஞ்சை. அந்த வாஞ்சைக்கு நீங்கள் பெரிய கூத்தெல்லாம் அடிக்க வேணாம், பெரிய அலப்பறெல்லாம் பண்ண வேணாம். அது அமைதியாக எல்லாம் இருதயத்தில் நடக்கிற காரியம். இது ரெண்டுத்தையும் பார்க்குற ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தூதன் அனுப்புகிறாரு. அந்த தூதனை பிளாக் பண்ண ஒருத்தவானா அவனை அடிச்சு தூக்க அடுத்த தூதனை பைபிளில் தானே இருக்கு. நாமளும் சொல்லலாம், நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், நான் ஜோம் பண்ணேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன் சொல்லலாம். ஆனால் என்ன மனநிலையிலிருந்து செய்கிறோம்? Are we doing it with a sincere heart? உத்தம இருதயத்தோடு இதை செய்கிறோம். சிலர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, ஜோம் பண்ணுவாங்க. எப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாமே. எப்படி முயற்சி செய்து தானியேல் எப்பா இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமா, ஒரு 24 ஃபாஸ்டிங் போடுவோம், 21 நாள். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, நான் ஒரு வாரம் ஃபாஸ்டிங் போடு, 40 நாள் போடு, ட்ரை பண்ணி எதனா பதில் வருதான்னு பார்ப்போம். அப்படிலாம் இல்லை. தானியேலுக்கு தெரியும், இதை இவரை விட்டா எனக்கு ஃபாஸ்டிங் எனக்கு ஆப்ஷன் கிடையாது. தேவன் தான் எனக்கு ஒரே அந்த உத்தமம் அவருக்குள்ளே இருந்தது. He had that sincerity in him. அவனுக்குள்ளே அந்த உத்தம He had the right kind of desire in him. அவனுக்குள்ளே சரியான வாஞ்சை உடையவனாய் இருந்தான். Then the angel of God was dispatched to fight for him. அவனுக்காக யுத்தம் செய்ய தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். Daniel need not go to the Cyrus, the king of Persia, and fight with him and argue with him. பெர்ஷியா ராஜாவாகிய கோரேசுக்கு எதிர்த்து நின்று அவரோடு கூட வாக்குவாதம் செய்யவோ போராடவோ தானியேல் போகல. God sent the angel to influence the mind of the king of தேவன் Persia. அவருடைய தூதனை அனுப்பி ராஜாவுடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை சமைப்பார். எத்தனை பேருடைய போராட்டத்தில் ஆண்டவர் சண்டை போடணும்னு இருக்கிறீங்க? ஆண்டவர் தூதர் அனுப்பி நான் சும்மா இருக்க போகிறேன், கர்த்தர் எனக்காக என்ன பண்ணணும்? நம்ம சைலண்ட்டாக போராடணும். பிரைஸ் தி நேம் ஆஃப் தி லிவிங் காட். என்ன போராட்டம்? நம்ம உத்தமத்தை கெடுக்கிறதுக்குன்னே சில விஷயங்கள் வரும். நமக்குள்ளே இருக்க வேண்டிய சரியான வாஞ்சையை கெடுக்கிறதுக்குன்னே there will be things that will come just to spoil our sincerity and spoil our right kind of desire. சரியான வாஞ்சையும் கெடுப்பதற்கு சில காரியங்கள் நம்மை நோக்கி வரும். We should overcome that. நாம் அவைகளெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். God bless you all in Jesus name. தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். We'll continue next week, Lord willing. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் இதை தியானிக்கலாம். Let us all stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.